Hi all, good evening. Yes, it has not been so long since we last met for the judgment class. இனிமே ஜட்மெண்ட் மட்டும் இல்லாம கொஞ்சம் ஒரு சில மைனர் ஆக்ட்ஸும் பார்க்கலாம்னு இருக்கோம் என் கிளாஸ்ல. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேர் ஆக்ட் இருக்கா? டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் பேர் ஆக்ட் இருந்தா ஐ வெயிட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். கொஞ்சம் ஜென்ரலா பேசிட்டு இருக்கேன். அந்த டைம்ல ப்ளீஸ் கிராப் த பேர் ஆக்ட் அண்ட் ஒரு பென்சிலோ இல்ல ஹைலைட்டரோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல யூ கேனாட் கெட் ஹோல்ட் ஆஃப் எனி புக்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தா ஜஸ்ட் கிராப் அ பென் அண்ட் பேப்பர் அண்ட் நம்ம பிபிடில என்ன ஷேர் பண்றோமோ அதை பண்ணா போதும். கையில ஆல்ரெடி இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கவங்க, பேர் ஆக்டோ இல்ல டெக்ஸ்ட் புக்கோ வச்சிருக்கவங்க, ஐயோ பிபிடில ஒன்று போடுறாங்க அதை நோட் பண்ணும் இதை நோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜம்ப் ஆக வேண்டாம். காமன் கிளாஸ் கவனிங்க. உங்க பேர் ஆக்ட்ல இல்லாத எதையும் நாங்க ஸ்லைட்ல போட போறது இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கிளாரிட்டியோட வி கேன் ஸ்டார்ட். இப்போ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இது ஒரு சென்ட்ரல் ஆக்ட் 61ல வந்துச்சு. இதுல என்னென்ன முக்கியமான செக்ஷன்ஸ், எப்படி எக்ஸாம்ல கேட்க போறாங்க, எம்சிக்யூவா வந்தா எப்படி, 3 மார்க்கா வந்தா எப்படி, 5 மார்க்கா வந்தா எப்படி, இப்படின்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். அடுத்தடுத்த கிளாஸஸ்ல இந்த மாதிரி ஆஸ்பெக்டும் பார்க்கலாம். கேஸ் லாஸ் என்னென்ன வரப்போகுது, இதெல்லாம் படிச்சு ஒரு பர்டிகுலர் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ண போறோம் அப்படின்றத தாண்டி ஒரு பொசிஷனுக்கு நம்ம போக போறோம், அதை நோக்கி தான் படிக்கிறோம் இல்லையா? அப்ப போகும்போது இன்டெலெக்சுவலா மட்டும் இல்லாம ஆஸ் அ பர்சனாவும் நம்ம எத்திக்கலி மாரலி வி ஷுட் க்ரோ. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா அட் ஃபர்ஸ்ட் இனிஷியலி வி ஷுட் ரியலைஸ் தட் டவுரி கொடுக்கறதும் கேட்கறதும் இல்ல நானே அதாவது கொடுத்தா சைலண்டா அக்செப்ட் பண்ணிக்கிறதும், நான் இவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்றதும், ஐயோ என்னால கொடுக்க முடியாம போச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றது, இதெல்லாம் வந்து சோஷியல் ஈவில்ஸ். ஓகேவா? இதுல எந்த குடுக்கறதுல எந்த பெருமையும் இல்ல. வாங்குறது வந்துட்டு அப்படியே பெரிய அவங்க குடுத்தா நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன்னு சில பேர் ரொம்ப டீசென்ட்டா சொல்லுவாங்க. தட் இஸ் ஆல்சோ ஒரு என்ன சொல்றது? இட் இஸ் ஐ திங்க் திஸ் இஸ் நாட் அன்பார்லிமெண்டரி வேர்ட். இட்ஸ் அசிங்கம். அந்த மாதிரி கேட்பது, கொடுப்பது, பப்ளிசைஸ் பண்ணுவது எல்லாமே. ஸோ அந்த கிளாரிட்டியா முதல்ல நம்ம மைண்ட்ல விதைச்ச பிறகு இதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? எப்பவுமே ஒரு ஆக்டோ இல்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி படிக்க போறோம், எப்படிலாம் இந்த கிளாஸ் கொண்டு போக போறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். என்னோட முன்னாடி கிளாஸஸ் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு ஒரு ரோட் மேப் மாதிரி போட்ட பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஒன் ஓசிடி. சில பேருக்கு அந்த புள்ளையார் சொல்லி போட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் டைம் டேபிள் அப்படின்னு ஒன்று போட்டு இந்த டைம்ல இதை படிக்கிறேன்னு சொன்னா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு we will start. இந்த மீன் டைம் நீங்க உங்க பொருட்கள் சொன்ன மாதிரி பேர் ஆக்ட், நோட் புக், ஒரு ஹைலைட்டர் எல்லாம் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி இந்த ஆக்ட் மட்டும் இல்ல, எந்த ஒரு பேர் ஆக்டை நீங்க அப்ரோச் பண்ண போறீங்க அப்படின்னாலும் யூ ஹாவ் டு டூ 2 திங்ஸ். ஒன் இஸ் மெமரைஸ் பண்ணணும், ரெண்டாவது கான்செப்சுவலாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எந்தெந்த விஷயங்களெல்லாம் மெமரைஸ் பண்ண போறோம் அப்படின்றா ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல போட்டிருப்பேன். பியோர் ஃபேக்ட்ஸ் இருக்கும். அதுல லாஜிக் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது, இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி புரியுற மாதிரி எதுவும் இருக்காது. அது வெறும் ஃபேக்ட், அவ்வளவுதான், நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாமே நம்ம எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம வி ஹாவ் டு மெமரைஸ். நமக்கு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கும், மெமரி பவர் கம்மியா இருக்கும், அதெல்லாம் இருந்தாலும் அந்த இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பார்க்காது, பதிவை பார்க்காது. இட் வில் டிமாண்ட் அஸ் டு ரிமெம்பர் திங்ஸ். ரைட்டா? இப்ப எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணுமா? ஒரு ஆக்ட் எடுத்தா அப்படியே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுமான்னு கேட்டா இல்ல. எதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும்? இயர்ஸ் வரும்போது மெமரைஸ் பண்ணணும். எந்தெந்த இயர்ஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சொல்றேன் நானு. அதாவது நல்லா படிக்க முடிஞ்சவங்க ஓகே, நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுறவங்க அவங்களுக்காக இதை சொல்றேன். வித் எஃபெக்ட் ஃப்ரம், கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன், இந்த மாதிரி டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஆக்ட் நம்பர்னு வரும். ஆக்ட் நம்பர் டேஷ் ஆஃப் டேஷ் எந்த இயர் அப்படின்னு வரும். அதுல ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆயிருக்கும் அந்த பர்டிகுலர் ஆக்ட்ல. எந்தெந்த இயர்ல அமெண்ட்மெண்ட் ஆச்சு, ஒருவேளை நிறைய இயர்ஸ்ல அமெண்ட்மெண்ட் ஆயிருந்தா லேட்டஸ்டா வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன, அண்ட் மேஜர் அமெண்ட்மெண்ட் எந்த இயர்ல வந்த அமெண்ட்மெண்டால நடந்துச்சு அப்படின்றது. நெக்ஸ்ட் எல்லா ஆக்ட்லயும் பார்த்தா இந்த அது அந்த ஸ்டாட்டிக் ஆன ஆக்டுக்கு ரூல்ஸ் மேக் பண்றதுக்குன்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. பவர் ஆஃப் ஹை கோர்ட், பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வந்து ஒரு சப்ளிமெண்டரி ஒரு ப்ரொசீஜரல் இதுக்காக கொடுக்கறது, அந்த பவர் கொடுக்கறது. ஏன்னா ஒரு ஒரு டைமும் போய் பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா, இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. சோ இந்த பவர் டு மேக் ரூல்ஸ் அப்படின்றதும் இருக்கும். அந்த ரூல்ஸ் எந்த வருஷம் வந்துச்சு, அந்த ரூல்ஸ்லயே ஸ்டேட் மாறும். சோ அது இல்லாம நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஸ்டேட் சம்பந்தமானது மெமரைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இது. அடுத்தது எந்த ஆக்ட் எடுத்தாலும் எவ்வளவு செக்ஷன்ஸ் இருக்கு, தட் இஸ் பேசிக். இன்டர்வியூ வரைக்கும் கேட்பாங்க.
நாய்ஸா? சரி. எவ்வளவு நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கணும். டெஃபினிஷன் செக்ஷன்ல அந்த உட்பிரிவு உட்பட ஞாபகம் வச்சுக்கணும். 2A என்ன சொல்லுது? 2(1)A என்ன சொல்லுது? அப்படின்னு டெஃபினிஷன் செக்ஷன்ல நம்பர் ஆஸ் வெல் ஆஸ் ப்ரொவிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில செக்ஷன் ஒரு சில ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப நம்ம சிபிசி மாரி. அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் செக்ஷன ஹெட்டிங்கோட ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்பீல் பத்தி சொல்றாங்க, எதுல செகண்ட் அப்பீல் வருது, எதுல ரிவ்யூ வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா ஒரு பெரிய ஆக்டுக்கு போதும். டிபி ஆக்ட், இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் மாதிரி ரொம்ப குட்டி ஆக்டுக்கெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. என்ன ஒரு பாதகமும் இல்லல்ல. டோட்டல் எவ்வளவு செக்ஷன்ஸ் இருக்கு இல்ல? ஜஸ்ட் 10 செக்ஷன் இருக்கு. 10லயே உள்ள 4A, 8A அந்த மாதிரி வரும். பட் எனிவே மொத்தமா சேர்த்து ஒரு 13 செக்ஷன் தான் இருக்கு. அதுல என்ன ஹெட்டிங்ல என்ன செக்ஷன் நம்பர் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு தப்பும் இல்ல. சோ இந்த ஆக்டுக்கு என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். அத வந்து தனியா நீங்க ஒரு கிளாஸ் எடுத்து கிளாஸ் முடிச்ச பிறகு நீங்க தனியா போய் பண்ணணும் இல்ல. இன்னைக்கு பிளானே என்னன்னா, அதையும் சேர்த்து வச்சு உங்கள பண்ண வைக்கிறது தான். மெமரைஸ் பண்றதையும் சேர்த்து பண்ண வைக்கிறது தான். ரைட்டா? செகண்ட் திங் வந்து சில செக்ஷன்ஸ் மெமரைஸ் பண்ண வேண்டி இருக்காது. ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். தட் இஸ் மோஸ்ட்லி அந்த ஒன்லின்றதோட அதோட சாராம்சத்த புரிஞ்சுக்கிறது தான் அதோட நோக்கமா இருக்கும். அடுத்த ஸ்லைடு கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார். கான்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய இடங்கள் எதுன்னு பார்த்தா, ஒரு சில செக்ஷன்ஸ்ல வந்து ஹூ அப்படின்ற மாரி வரும். லைக் யார் இதில் விக்டிம்? யார் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம்? இல்லன்னா யாருக்கு இந்த பெனிஃபிட் போகலாம்? அப்படின்ற மாரி வரும்போது, யூ ஹேவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் இட் கான்செப்சுவலி. தென் எந்த சிச்சுவேஷன்ல நடக்கும்? ஏதாச்சும் ஒரு கன்டிஜென்சி இருக்கா? எதுக்காக இது பண்ணணும்? எந்த சிச்சுவேஷன்ல பண்ண முடியும்? என்ன பர்ப்பஸ்க்காக பண்ண முடியும்? இதெல்லாம் இந்த மாரி கேள்விகளுக்கு விடையா வர்ற வார்த்தைகள நீங்க கான்செப்சுவலா புரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி கான்செப்சுவலா புரிஞ்சு வச்சுக்கும்போது, ஹியர் ஆல்சோ யூ ஹேவ் டு மெமரைஸ் ஒன் பர்ட்டிகுலர் திங் விச் இஸ் எ கீவேர்ட். ஏன் இங்க வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி தான் நீங்க சொல்லிட்டு இருக்கேன். ஏன் மெமரிஸ்ன்ற ஒரு விஷயம் இங்க வருதுன்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்போம். கான்செப்சுவலா இப்போ யாரெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியும்னு படிச்ச பிறகு, இல்ல என்னென்ன டாக்குமெண்ட்ல இந்த மாரி இருக்கும் அப்படின்னு சம்திங் அ படிச்சு புரிஞ்சுகிட்ட பிறகு, ஒரு சில அந்த கீவேர்ட்ல சினானிமஸா இருக்க வேர்ட நம்ம மேட்ச் பண்ணிப்போம். கவனிச்சிருக்கீங்களா? லைக் இப்போ ஒரு திருக்குறள் சொல்றோம். திருக்குறள் வந்து நல்லா படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து இந்த நன்றி மறப்பது நன்றென்று குறள் வரும்போது மட்டும், நன்றியா, உதவியான்ற ஒரு இது வரும். நன்றி சம்பந்தமான திருக்குறள் வரும்போது, இந்த நன்றி மற்றும் உதவி இந்த வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். இந்த நன்றி மறப்பது கூட விட்டுருங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கு. வேற 2, 3 இதுல அப்படிதான் பார்த்திருப்போம். அது எதனாலன்னா, கான்செப்ட் புரிஞ்சாலும் கீவேர்ட மிஸ் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த மாரி சிச்சுவேஷன்ல கீவேர்ட மிஸ் பண்ணா என்ன ஆகும்னு பாருங்களேன். ஆ ஒரு இதுல வந்துட்டு இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமென்ட் இன் ரைட்டிங் அப்படின்னு டெஃபினிஷன் ஆரம்பிக்குது. நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு ஆவணம் அது வந்து எழுதப்பட்டிருக்கும் அப்படின்ற மாரி புரிஞ்சுக்கிறீங்க டெஃபினிஷன. ஆனா எக்ஸாம்ல எழுதும்போது அது டீடா, டாக்குமெண்ட்டா, இன்ஸ்ட்ருமென்ட்டான்னு ஒரு கன்ஃப்யூஷன் வருமா? எப்ப வரும்னா, நாம அத வெறும் கான்செப்ட்ட மட்டும் புரிஞ்சுகிட்டு, அந்த கீவேர்ட்ல சினானிமஸ் வேர்ட ஞாபகம் வச்சுக்குவோம். அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்றது புரிஞ்சுகிட்டு, கீவேர்ட மட்டும் மெமரைஸ் பண்ணணும். நாட் தி என்டயர் செக்ஷன். அது எந்த மாரின்றது இந்த ஆக்ட் படிக்கும்போதே, நான் ஒரு மாரி எல்லாத்தையுமே ஃப்ராக்மென்ட் பண்ணி பண்ணி போட்டுருக்கேன். அப்போ உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு யாரு காக்னிசன்ஸ் எடுக்க முடியும்? எந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு? எப்ப காக்னிசன்ஸ் எடுக்கலாம்? எந்த மாரி இருக்கணும் அந்த கம்ப்ளைண்ட்? எப்பல்லாம் இந்த பர்ட்டிகுலர் செக்ஷன் அப்ளை ஆகாது? நாட் வித்ஸ்டாண்டிங் எனிதிங்ன்னு வரும். இல்ல நத்திங் இந்த செக்ஷன் அப்ளை டூ அப்படின்னு வரும். தென் ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கும். இதெல்லாம் வரும்போது கான்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கிளாஸ்ல வந்து இந்த ஆக்ட் எல்லாம் படிக்கும்போது இன்னொன்னு என்ன பண்ண போறோம்னா, முதல் 2 விஷயம் பண்ணிட்டு, ரெலவன்ட் கேஸ்லாம் என்னன்றத பின்னாடி தான் பார்க்க போறோம். ஸோ மை பிளான் இஸ் டு கவர் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்ரோச், தென் கேஸ் லாஸ், அதுக்கப்புறமா தான் வாட் இஸ் இட் இன்டர்லிங்கிங் ஆஃப் செக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். தென் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல எப்படி சொல்றாங்கன்றதையும் பார்க்கலாம்னு வச்சிருக்கேன். ஸோ கேஸ் லாஸையுமே எல்லா கேஸ் லாவும் படிக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது தான், நாட் ஆல் த கேஸ் லாஸ். எந்த கேஸ் லாலாம் ஆல்ரெடி இருக்கிற ஒரு டெஃபினிஷனை சப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல இதில் இதுவும் அடங்கும் அப்படின்னு வரும். அல்லது அதையே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு வார்த்தையா இருக்கிறத, ஆம்பிகுவஸா இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஜட்மெண்ட்ஸ் வரும். இல்லனா இந்த ப்ரொவிஷன்ல இந்த ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லி நல்லிஃபை பண்ற மாதிரி வரும். ஸோ அது போன்ற ஜட்மெண்ட்ஸை மட்டும் நீங்க பிக் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ரொம்ப ஓவர்வெல்ம் ஆகாம ஒரு இது இருக்கும். அண்ட் ரீசன்ட் ஜட்மெண்ட் irrespective ஆஃப் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ், ரீசெண்டா இருக்கிறதுனாலயே அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த ஸ்லைட்ல கொஞ்சம் மாத்தி போட்டுட்டேன். ஸோ இன் கிளாஸ் 2 ஒன்லி we are going to see the case laws, then interlinking of sections, then ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருக்கு அப்படின்றது. இட்ஸ் a very small act. ஸோ 2 கிளாஸ்ல முடிச்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இருக்கேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது மூவ் பண்ணலாம் சார் ஸ்லைட. Only in class 2 we are going to see the relevant case laws for
எவ்ரி செக்ஷன் ஆஃப் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். தென் எப்படி வந்து இப்போ டவுரி ஆக்ட்ன்றது கண்டிப்பா அது அஃபென்சிவ், கிரிமினல் அப்படின்றதுனால சிஆர்பிசி இல்லாம வராது. ஐபிசிலயும் அது ரெலவெண்டான இதெல்லாம் வந்து இப்போ டவுரி டெத்லாம் வரும். எவிடன்ஸ் ஆக்ட்லயுமே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ப்ரிசம்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வரும். தென் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்கன்றத பார்த்து நாமளுமே கொஞ்சம் கொஸ்டின்ஸை ஜென்ரேட் பண்றோம். ஸோ தட் இந்த குட்டி ஆக்ட் இதை படிச்சா கிடைக்க போற அந்த 3 மார்க்ல இருந்து 6 மார்க்கை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம ஏம். ஓகேவா? Hope you are all ready with your weapons, pen and note. First, statement of objects என்ன? இது ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 மார்க்ல வரும். அதுதான் ஆப்ஜெக்ட்னு வரும்போது first of all they are declaring that it is an evil practice of giving and taking dowry. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஏன் வந்துச்சு? இப்போ பெண்களை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த போற வீட்டுக்கு ஒரு பேர்டன் இருக்குன்ற ஒரு கான்செப்ட் அந்த காலத்துல. அப்போ அந்த பெண்ணை ஒரு பேர்டனா நினைக்க கூடாது அந்த வீட்டுல அப்படின்றதுக்காக ஒரு கொஞ்சம் காசு பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்புறாங்க இப்படின்றதுதான் அவங்க சொல்ற ஜஸ்டிபிகேஷன். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணையே இன்னொருத்தவங்க பேர்டா நினைக்கணும். அவளுக்கே சொத்துல ஒரு சே கொடுத்துட்டோம்னா, ஒரு பவர் கொடுத்துட்டோம்னா, அதனாலதான் சக்சஷன் ஆக்ட்ல எல்லாம் விமனுக்கு கொஞ்சம் பவர்ஸ் இருக்கும். இது வந்து பழைய சக்சஷன். இப்போ வந்து நிறையவே பவர் இருக்கு. இப்போ வந்து ஈக்குவலா வந்துருச்சு. பட் 61ல இந்த ஆக்ட் வரும்போது ஓரளவுக்கு ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல பெண்களுக்கு சொத்துரிமையில கொஞ்சம் அதிகாரம் வழங்குறது மூலமா அந்த டவுரின்ற ஒரு கான்செப்ட் குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம கனெக்டே பண்ணிருக்க மாட்டோம் பாருங்களேன். இப்ப டவுரி அப்படின்னதுமே நம்ம சொல்றோம் ஐபிசி கனெக்ட் ஆகுன்றோம், சிஆர்பிசி எவிடன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகும்னு சொல்லுவோம். பட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்லயே தேர் கனெக்டிங் வித் ஹிந்து சக்சஷன் ஆக்ட். இது வந்து அங்க இதுலயே கொடுத்த லெஜிஸ்லேச்சரே கொடுத்த ஒரு இது. ஸ்டில் இந்த பர்பஸ் ஆஃப் ஆக்ட்னு சொல்லும்போது 2 விஷயம் சொல்றாங்க. ஒன் இஸ் எல்லாருமே என்ன சொல்லுவோம், அதுவும் இந்த ஷார்ட் டைட்டில் மேலேயே என்ன வரும்னா டு ப்ரோஹிபிட் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரின்னு வரும். தேர் இஸ் அனதர் ஆப்ஜெக்ட், அதை உள்ளே ஒளிஞ்சிருக்கு பாருங்க. டு என்ஷோர் தட் தி டவுரி இஃப் கிவன் டஸ் என்ஷோர் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஒய்ஃப். அதாவது ஒருவேளை டவுரின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டால், அந்த பெண்ணுக்கு பிரசன்ட்னு ஒன்று கொடுக்கப்பட்டால் மேரேஜ் டைம்ல, இட் ஷுட் பி யூஸ்டு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஒய்ஃப். அதையும் என்ஷோர் பண்ணுன்றாங்க. கொடுப்பது பெறுவது அந்த இதர விஷயங்கள் தான் அஃபென்ஸ்ன்னு சொல்லி பனிஷ் பண்ற அதே சமயத்துல ஒருவேளை கொடுத்தால் அது அந்த பெண்ணோட பெனிஃபிட்டுக்கு யூஸ் ஆகணும், அந்த மனைவியோட பெனிஃபிட்டுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு என்ஷோர் பண்றாங்க இந்த சட்டத்துல. சரிங்களா? இது ஒரு செக்ஷன்ல உள்ள வரும். சோ இது ரெண்டுமே தான் இதோடைய நோக்கம். ஏன்னா இது நோக்கம்னு படிக்கும் எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்திருப்பாங்க, செகண்ட் ஒன்ல வந்து டு என்ஷோர் தட் த டவுரி பெனிஃபிட்ஸ் த ஒய்ஃப் அப்படின்னு கொடுத்தா, டேய் சட்டத்தோட பேரே டவுரி ப்ரொஹிபிஷன், அப்புறம் டவுரி கொடுத்தா பெனிஃபிட் ஆகணும்னு என்ன அர்த்தம், முரணா இருக்கேன்னு சொல்லி நம்ம நோன் எழுதிட்டு வந்துருவோம், ஒன்லி ஒன்லின்னு போட்டு வருவோம். பட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ல என்னன்னு கொடுக்குறாங்க, டு என்ஷோர் தட் அந்த கொடுக்கப்பட்ட டவுரி பெனிஃபிட்ஸ் த ஒய்ஃப் அப்படின்றாங்க. சோ இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என்னது, நாங்க டவுரி ப்ரோஹிபிஷன் இட்ஸ் அ சோஷியல் ஈவில் அழிக்கணும்னு நினைச்சாலும் அது ரொம்ப புரியோடி போன விஷயம் இல்லையா, எல்லாரும் மனசுலயும் அந்த பழக்கம் மாறாது இல்லையா. அதனால ஒருவேளை இப்படி கொடுத்துட்டா அந்த சிச்சுவேஷன் எப்படி கேட்டர் பண்றது, அந்த பொண்ணுக்கு அந்த வரதட்சணையின் பலன் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. புரியுதுங்களா? தப்புன்னு சொல்ற அதே சட்டம் நீ தப்பு பண்ணினா இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. அப்படி ஒருவேளை அந்த ஆள் பண்ண தவறுனா என்ன பண்ணுவாங்கன்றதும் இந்த ஆக்ட்ல வரும். ஓகே, ஆர் யூ கிளியர் வித் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்? நெக்ஸ்ட் சொன்னேன் இல்லையா 1 and 2 தான் பார்க்க போறோம் இன்னைக்குன்னு. அதாவது மெமரைஸ் பண்றதும் தென் கான்செப்சுவலா சில செக்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் இன்னைக்கு பண்ண போறோம். ஜஸ்ட் மினிட். எஸ், மெமரைஸ் பண்ண வேண்டிய இடத்துல முதல்ல இருக்கிறது எது, எந்த சட்டம் எடுத்தாலும் இயர் ஆஃப் த இது என்ன, ஆக்ட் நம்பர் என்ன, ஆக்ட் நம்பர் 28 ஆஃப் 1961. பென் இருக்கவங்க அதை இதை வச்சு ஹைலைட் பண்ணிக்கோங்க, புக் இருக்கவங்க இல்லாதவங்க எழுதிக்கோங்க. ஆக்ட் நம்பர் 28 ஆஃப் 1961. பர்பஸ் என்ன, இந்த சட்டத்துடைய அந்த மெயின் டெக்ஸ்ட பொறுத்த வரைக்கும் பர்பஸ்ன்றது ப்ரோஹிபிட் கிவிங் ஆர் டேக்கிங் ஆஃப் டவுரி, இதுதான் பர்பஸ். பில்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க, பாத்திருப்பீங்க இல்லையா, பார்லிமெண்ட்ல ஒரு ஹவுஸ்ல பில்லா இது பண்ணும்போது தே வில் டெல் எதுக்காக இப்படி ஒரு மசோதா ஏற்றணும்னு சொல்லி. அதுல நிறைய கொடுத்திருக்காங்க. பட் இந்த ஆக்டோடைய பர்பஸ் பார்த்தா ப்ரோஹிபிட் தடை செய்வது, எதை, வரதட்சணை. வரதட்சணைன்றது கூட இந்த வேர்டு கொஞ்சம் சான்ஸ்கிரிட் கலப்பு, மனக்கொடை அப்படின்னு சொல்றாங்க. மனக்கொடை நல்லா இருக்குல்ல. நான் வந்து பெரிய 3 சுழி நான் வரணும், டன்னகரம் வரணும். மனக்கொடை கிவ், கொடுப்பதையும் பெறுவதையும் தடுப்பதற்கான சட்டம். ஓகே,
இந்த சட்டம் எந்த நாள்ல வந்து அமலுக்கு வருது அப்படின்னா 1/7/1961 1 ஜூலை 1961ல அமலுக்கு வருது. நான் சொன்னேன் இல்லையா, சில இதெல்லாம் பியூர் ஃபேக்ட்ஸ் லாஜிக்லாம் கேட்காம ஜஸ்ட் அப்படியே மெமரைஸ் பண்ணோன்னு, அந்த மாதிரி ஒண்ணுதான் இந்த மாதிரி இயர்ஸ் வர இடங்கள். இட் அப்ளைஸ் டு த ஹோல் ஆஃப் இந்தியா. ரைட்? உங்களுக்கு தெரியும்ல, போன கிளாஸ்ல இது கூட படிச்சோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். ஸ்டில் அந்த போன கிளாஸோட கனெக்ட் பண்றேன். ஜட்மெண்ட் படிக்கும்போது ஆர்டிகல் 370 இன்றைய ஆர்டிகல் 370 ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க? ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து வேலிட் தான் சொல்லியிருப்பாங்க. அது கம்ப்ளீட்டா நம்ம இந்தியாவோட இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டோம். இட் இஸ் நோ லாங்கர் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்தெந்த சட்டத்துல எல்லாம் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வருதோ அந்த இடங்கள் எல்லாமே ரிமூவ் ஆயிடுது. எப்போதுல இருந்து? ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்ததுல இருந்து. அதுதான் அந்த டேட் 31/10/2019. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே நான் ஏன் ஸ்கிரீன்ல இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்னா, த பர்பஸ் இஸ் நாட் டு இதான் என் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. மெமரைஸ் பண்றதுன்ற ஒரு வேலையை நீங்க தனியா போய் பண்ண வேண்டாம். ஈவன் ரைட் நவ் இப்போதே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதுல 4 ஃபேக்ட் தான் இருக்கு. மெமரைஸ் ஆல் தீஸ் 4 ஃபேக்ட்ஸ். 4 தான் இருக்கு. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த டிபி ஆக்ட் 2 அமெண்ட்மெண்ட் தான் இருக்கு. 84 and 86. இதுக்கு வந்து ஒரு ரூல்ஸும் இருக்கு. டவுரி ப்ரொஹிபிஷன்ல லிஸ்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கும் 1985ல. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 85ல அந்த ரூல்ஸ் வந்துச்சு. அடுத்த ஸ்லைட்ல வேற என்ன ஃபேக்ட்ஸ் மெமரைஸ் பண்ணணும்னு சொன்னேன்? செக்ஷன்ஸ், டெஃபினிஷன் செக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் சப்செக்ஷனோட ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் குட்டி ஆக்டா இருந்தா செக்ஷன் நம்பர் அலாங் வித் ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். குட்டி ஆக்ட். ஏன்னா இதுல மொத்தமே 10 செக்ஷன் தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் ப்ளீஸ் ரிமெம்பர் தட். நான் அது கொஞ்சம் சுருக்கி எழுதிருப்பேன் அடுத்த ஸ்லைட்ஸ்ல. அது அப்படியே பார்க்க கஷ்டமா இருக்கும் போது லைக் அவங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ்லயே பார்த்து கஷ்டமா இருக்கும். ஸோ என்ன கீவேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லி நான் அடுத்த இதுல கொடுத்துருப்பேன். 2 வந்துட்டு டெஃபினிஷன் செக்ஷன் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஆக்ட் எதை பத்தி? டவுரிய பத்தி பேசுது. டவுரி ப்ரொஹிபிஷன். அப்போ டவுரினா என்னன்னு தெரியணும்ல. சரி, ஒருத்தங்க வருஷமா குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பண தேவை ஏற்படுது. அவரே தான் சம்பாதிச்சு அவரே தான் பணத்தோட இதுவா இருக்கணுமா, பணம் செலவு பண்ற இதுவா இருக்கணுமான்னு லைக் ஏர்னிங் அண்ட் ஸ்பெண்டிங்க்கு இல்ல. மனைவி கிட்டயும் ஒரு உதவி கேட்கறாங்க. இதெல்லாம் ஒரு வரதட்சணை சொல்ல முடியுமா? அப்போ எதெல்லாம் வரதட்சணை முதல்ல தெரியணும். சோ செக்ஷன் 2 டிஃபைன்ஸ் டவுரி. பிறகு டவுரி தொடர்பான அஃபென்சஸ் என்ன, டவுரி தொடர்பு படுத்தி என்னெல்லாம் குற்றங்கள் இருக்கு, அந்த குற்றங்களுக்கு தண்டனை என்ன, அதுல ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் இருக்கா, அதெல்லாம் வரும். அததான் 3 ல இருந்து 6 வரைக்கும் பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸோடைய கவரேஜுமே 3 to 6 தான். பிகாஸ் ஈவன் அதுவே ஒரு ஓவர்லோட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ வில் ரெஸ்ட்ரிக்ட் வித் தட். 3 ல இருந்து 6 வரைக்கும் அஃபென்சஸ் அண்ட் பெனல்டி. 3 வந்து ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம வரதட்சணை என்ன ஞாபகத்துக்கு வரும்? கொடுப்பதும் பெறுவதும். ஸோ கிவிங் அண்ட் டேக்கிங் இஸ் அன் அஃபென்ஸ். அதுக்கு பெனல்டி என்ன 3 சொல்லுது. உள்ள பார்க்க தான் போறோம். ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்றோம், எந்த செக்ஷன் நம்பருக்கு என்ன டாபிக்னு மட்டும் மெமரைஸ் பண்றோம். 4 என்ன, டிமாண்ட். அதுக்கு போக போக பாத்தீங்கன்னா அஃபென்ஸோட வீரியம் குறைஞ்சிட்டே வரும். ஃபர்ஸ்ட் என்ன அஃபென்ஸ்? வரதட்சணை கொடுப்பதும் பெறுவதும். அடுத்தது குடுன்னு கேட்பது, கோருவது, டிமாண்ட். 4A ஏன் வரதால ஆட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் பேண்ட். நான் இவ்வளவு கொடுப்பேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ண நான் இவ்வளவு கொடுப்பேன், உனக்கு காசு இவ்வளவு பங்களா வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணக்கூடாது. அதுதான் பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். செக்ஷன் 4A. ஆட் ஞாபகம் வச்சுக்கலாம். செக்ஷன் 5 அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட். அந்த அக்ரிமெண்ட் வாய்டுன்றது உள்ள நம்ம பார்க்க போறோம். அக்ரி அப்படின்றது 5 letters தானே இருக்கு. ஸோ அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட். செக்ஷன் 5 ஃபார் தட். செக்ஷன் 6 இஸ் இன்னும் கொஞ்சம் இது கம்மி ஆகுது. அதாவது கொடுப்பது பெறுவது தப்பு, அப்புறம் கோருவது தப்பு, நான் கொடுப்பேன் விளம்பரம் பண்றது தப்பு, நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, இன்னும் எதுவுமே பண்ணவே இல்லை, வெறும் அக்ரிமெண்ட் தான் போட்டாங்க, அதுவே ஒரு வாய்டு. ஒருவேளை டவுரி கொடுக்கப்பட்டால் அந்த பொண்ணுக்கு பிரசன்ட்னு ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அது அந்த பொண்ணோட நலனுக்காக போகணும், இல்ல அவரோட ஹேரோட நலனுக்காக போகணும்னு சொல்றது 6. அப்புறம் 7ல இருந்து 10 வரைக்கும் அது எப்படி சுருக்கிறதுனே தெரியல. அதனால ஜஸ்ட் லெட்ஸ் மெமரைஸ் தட் செக்ஷன் நம்பர் அண்ட் ஹெட்டிங். எந்த கோர்ட் காக்னிசன்ஸ் எடுக்க முடியும், இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும் அஃபென்சஸ் எல்லாமே காக்னிசபிள். சில சிச்சுவேஷன்ல மட்டும் ஃபார் சம் சிச்சுவேஷன் சம்டைம்ஸ் தே ஆர் பெயிலபிள் அண்ட் நான் காம்பவுண்டபிள். burden of proof is on whom? டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர் இதுக்கு தனியா ஒரு அத்தாரிட்டி கிரியேட் பண்றாங்க.
ஆல்சோ இந்த மாதிரி மைனர் ஆக்ட்ஸோ இல்ல ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் நீங்க படிக்கும்போது அதுக்குன்னு புதுசா அத்தாரிட்டி கிரியேட் பண்ணுவாங்கல்ல. ஒரு பர்சன் டெசிக்னேட்டா அப்படின்னு சொல்லி பர்சனல் டெசிக்னேட்டான்னு. அது என்ன செக்ஷன்ல வருது, அவங்களோட பவர்ஸ் என்னன்றதையும் நீங்க குறிப்பா படிக்கணும். ஓகே, ஃபார் அதர் ஆக்ட்ஸ் ஆல்சோ. டொமஸ்டிக் வயலன்ஸ்லயும் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வருவாங்க, அதெல்லாம். நெக்ஸ்ட் பவர் டு மேக் ரூல்ஸ், பவர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு மேக் ரூல்ஸ். செக்ஷன் 9 எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இப்ப டவுரி ப்ரோஹிபிஷன்ல ஒரு ரூல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, 1985 ரூல்ஸ். அது எதை பேஸ் பண்ணி போடுறாங்க? செக்ஷன் 9ல பவர் கொடுக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி போடுறாங்க. ஓகேவா? அது எப்படின்னு தெரியல, எல்லா ஆக்ட்லயுமே இந்த செக்ஷன் 9 வர இடத்துலலாம் பீக்கு சம்பந்தப்பட்ட லைக் பீல ஸ்டார்ட் ஆகுற மாதிரியோ இல்ல பி வந்து கீவேர்டா வர மாதிரியுமே வருது. கவனிச்சிருக்கீங்களா யாராச்சும்? ஏன்னா எனக்கு நான் அப்படிதான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுது. 9 வந்தாலே பக்கத்துல பீன்ற ஒரு வேர்ட் வர மாதிரியோ இல்ல கீவேர்டா அது வர மாதிரியோ ஒரு இதாகுது. சோ எனிவே நல்லதா நம்ம பெனிஃபிட்டுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுது. ஓகேவா? these are the 10 sections of DP Act. Please memorize it. At once memorize it. அவங்கவங்க ஒரு மாதிரி நிமோனிக்ஸ் கிரியேட் பண்ணுவீங்கல்ல, தட் இஸ் வெரி குட் ஃபார் ரிமெம்பரிங். ஏன்னா லாஜிக் இல்லாத ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, லைக் செக்ஷன் 7 காக்னிசன்ஸ், எப்படி இதுல என்ன லாஜிக் இருக்கு? தேர் இஸ் நோ லாஜிக். அதை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? எய்தர் பை வே ஆஃப் கிரியேட்டிங் பிக்சர் ஆர் நிமோனிக் ஆர் சம் ஷார்ட்கட்ஸ், அப்படிதான் ஞாபகம் வச்சுக்க முடியும். சம் லிங்க் யூ ஹாவ் டு கிரியேட் இட். அப்பதான் ரொம்ப நாள் அது மைண்ட்ல இருக்கும். சரியா? என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் செக்ஷன், நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் என்ன, எந்த செக்ஷனுக்கு என்ன ஹெட்டிங்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன்னா, அடுத்தது இனிமேட்டு வந்து பியோர் ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. இனிமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ரிமெம்பர் அந்த போர்ஷனுக்கு போக போறோம். அதுக்கு முன்னாடி ஐல் டேக் அ மினிட் ஆஃப் பிரேக் உங்களுக்கு தான். சோ தட் இது வரைக்கும் நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? ஏதாச்சும் ஸ்லைடு காட்டணுமா? அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா ஐல் வெயிட். ஜஸ்ட் லெட் மீ நோ. அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் புக்லயே இருக்கா மேம் இது? நான் ஆன்லைன்ல பேராக்ட் எடுத்து படிச்சேன். அதுலதான் எனக்கு கிடைச்சது. புக்ல இருக்க வாய்ப்பு இருக்கா? தட் இட் வில் பி இன் தி புக். டெஃபினட்டா இருக்கும். பிகாஸ் எங்கள்ட்ட புக் இல்ல, அதான் கேட்டேன். அப்படிங்களா? இல்ல, ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி இருக்க ஹிஸ்டரி மாதிரி சின்ன சின்ன புக்ஸ்ல கொடுப்பாங்களா, அதுல இருக்கும். நான் இப்ப புக்ல தான் ஸ்கேன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணது அப்படின்ட்டு. எனிவே, ஓகே, கிளியர் கிளியர் கிளியர். 2 பேர் கிளியர் சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே. சோ இப்போ கான்செப்சுவல் ஆஸ் வெல் அஸ் ரிமெம்பரிங், அந்த மெமரைசிங் பார்ட்டுக்கு போறோம். டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட். டவுரி அப்படின்னா என்னன்னு இப்போ அதுதானே அதுல முக்கியமான ஒரு விஷயம். டவுரியை தடுக்கணும், இதெல்லாம் பண்றவங்கள பனிஷ் பண்றோம்னு சொல்லும் போது எது டவுரி அப்படின்னு சொன்னாதான் ஒரு கிளாரிட்டி வரும். ஆல்சோ இதுல டிஃபைன் பண்ற டவுரி வந்துட்டு இந்த ஆக்டுக்கு மட்டும் பொருந்தது இல்ல. எந்தெந்த ஆக்ட்ல எல்லாம் ஐபிசில வருது, எவிடன்ஸ் எல்லாம் டவுரின்ற வார்த்தை வரும்போது கோர்ட்ஸ் எப்படி இன்டர்பிரட் பண்றாங்கன்னா, இந்த ஆக்ட்ல டவுரி ப்ரோஹிபிஷன் 1961 ஆக்ட்ல எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்களோ அப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இப்ப படிக்கிறது வந்து மத்த ஆக்ட்ஸுக்கும் சேர்த்துதான் ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு தெரியுமே டவுரினா என்ன, கல்யாணத்தப்போ கொடுக்குறது அதான டவுரி அப்படின்னு நினைப்போம். இல்ல, இதுல கொஞ்சம் அழகா டிஃபைன் பண்ணிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ நோட்டிஸ்ட், இதுக்கு முன்னாடி எக்ஸாம்க்கு எல்லாம் படிக்கும் போது படிச்சிருப்போம். ஸ்டில் இப்போ உங்க கிளாஸ் எடுக்கும் போது தான் நான் இந்த ஒரு விஷயம் கவனிக்கிறேன். திஸ் ஆக்ட் இஸ் ஜெண்டர் நியூட்ரல். எங்கேயுமே ஒரு பெண்ணுடைய திருமணத்துக்காக ஒரு ஆண் டிமாண்ட் பண்றது, அவங்களுடைய மாமனார் மாமியார் அப்படின்ற மாதிரி வரவே இல்லை. பர்சன் இன்னொரு பர்சனுக்கு தான் வருது. சோ எய்தர் பார்ட்டி டு மேரேஜ் அப்படின்றதுதான் நிறைய இடங்களை யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு பெண் ஆணுக்கு கொடுத்தாலோ ஆண் பெண்ணுக்கு கொடுத்தாலோ யார் யாருக்காக கேட்டாலோ இல்ல அந்த திருமணத்தை பேஸ் பண்ணி சம்பந்தம் இல்லாத 2 பேர் வாங்கிக்கிட்டா கூட, அதாவது அப்படிதான் இந்த ஆக்ட்ல வர்ற அந்த ஆக்ட்ல இருக்கிற வேர்டை லிட்டரலா எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி மீனிங் தான் வருது. அதுலயும் அந்த எனி அதர் பர்சன்லாம் யாருன்னு சொல்லியிருப்பாங்க ஆக்ட்ல, ஜட்மெண்ட்ல எல்லாம். ஸ்டில் ஐம் சேயிங் இன் கனெக்ஷன் வித் மேரேஜ்ன்றதான் இங்க முக்கியம். ஒரு 2 பேரோட திருமணம் நடக்கணும்ன்றதுக்காக சம்பந்தப்பட்டவங்களோ அவங்களோட பேரண்ட்ஸோ இல்ல பேரண்ட்ஸ் அண்ட் யாரோ ஒருத்தர் 2 பேரண்ட்ஸோ இல்ல யாரோ இருவரோ
இன் கனெக்ஷன் வித் மேரேஜ் ஆஃப் டூ பார்ட்டிஸ் ஒரு விஷயத்தை கொடுங்க இல்ல இது நான் தரேன் அப்படின்னு சொல்றதும் அஃபென்ஸ் அப்படின்றாங்க. அதுதான் டவுரி அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டவுரியோட சப்ஜெக்ட் என்ன, சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தா எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் keyword you have to note. If you have a highlighter, just highlight it and memorize it right now itself. Any property or valuable security. தமிழ்ல சொல்லணும்னா எந்த ஒரு சொத்தோ அல்லது மதிப்புறு ஆவணமோ. இது டெஃபினேஷன் அப்படியே பேராக்ல இருக்கிற மாதிரி. கேன் எனி ஆஃப் யூ ரீட் இட்? பேராக்ட் இருந்தா படிங்க, இல்லைன்னா ஸ்கிரீன் பார்த்தே படிங்களேன். Definition of dowry. In this act, dowry means any property or valuable security given or agreed to be given either directly or indirectly by one party to marriage to other party to the marriage, or by the parents of either a party to a marriage, or by any other person to either a party to a marriage or to any other person at or before or any time after marriage in connection with the marriage of said parties, but does not include dower or mahar in case of person to whom the Muslim personal law applies. ஓகே, ஃபைன். ஸோ படிச்சிட்டீங்க, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நான் அது கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன் டு ரிமெம்பர் ஈஸிலி. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம் சார். லெட்ஸ் ஃப்ராக்மெண்டைஸ் த டெஃபினேஷன். அப்படிதான் ஃப்ராக்மெண்டைஸ் பண்ணி தான் ஞாபகம் வச்சுக்கணும். பட் ஃப்ராக்மெண்டைஸ் பண்ணும்போது, தட் இஸ் துண்டு துண்டாக பிரிக்கும் போது எதையுமே விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த எல்லா வார்த்தையும் சேர்த்து தான் அந்த டெஃபினேஷன். எங்கேயுமே கமாவே வந்திருக்காது பாத்தீங்களா? ஃபுல்லா சேர்த்து படிச்சாதான் அந்த டெஃபினேஷன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் டவுரி என்ன? ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்ல வேல்யூபிள் செக்யூரிட்டியோ. வேல்யூபிள் செக்யூரிட்டினா என்ன? அடுத்த கொஸ்டின் வரும். செக்ஷன் 30 ஆஃப் ஐபிசில இருக்குல்ல, அதுதான் வேல்யூபிள் செக்யூரிட்டின்றாங்க. பிஎன்எஸ்ல இப்போ வேற செக்ஷன்ல இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு அண்டர் லைக் ஹைஃபன் போட்டு வச்சுக்கோங்க. பிஎன்எஸ்ல என்ன செக்ஷன் நோட் பண்ணும் அப்படின்னு. ஒண்ணு குடுக்குறாங்க அல்லது குடுப்பேன்னு சம்மதிக்கிறாங்க. நேரடியாகவும் இருக்கலாம், மறைமுகமாகவும் இருக்கலாம். ஏன்னா மனக்கொடை, வரதட்சணை, டவுரின்னு சொன்னாதான் டவுரி இல்ல, வேற வேற ஸ்டைலான பேர்லாம் வச்சு கூப்பிட்டாலுமே அது டவுரி தான் இன்டைரக்ட்லி. யாரு யாருக்கு அப்படின்றதுதான் நம்ம 2A and Bல பாத்திருப்போம். கொஞ்சம் குழப்பமா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு படிக்கும் போது. சோ இந்த மாதிரி ஒரு காலமா பிரிச்சுட்டேன். ஒன் பார்ட்டி டு அ மேரேஜ், டு அதர் பார்ட்டி டு த மேரேஜ். சோ ஒன் பார்ட்டி டு த மேரேஜ்ன்றது பிரைடுன்னு வச்சுக்கலாமா? அதுதான் பிஜின்னு போட்டுருவேன். பிரைட், குரூம். பிரைட் ஒன் பார்ட்டி, டூ வந்து குரூம். ஒருவேளை குரூம் ஒன் பார்ட்டியா இருந்தா பிரைட் இஸ் தி அதர் பார்ட்டி. So it can be given, you have to note down, it can be given by groom to the bride. Do you understand? As per this act, one party to a marriage னா சொல்றாங்க. ஃபீமேல் பார்ட்டின்னு சொல்லல. ஒரு உமனுக்கு, ஒரு பிரைடுக்காக, ஒரு பிரைடு வந்து தன் திருமணத்திற்காக தன்னுடைய ப்ராஸ்பெக்டிவ் கணவனிடம் கொடுப்பதுன்னு சொல்லல. திருமணம் தொடர்பான ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு கொடுப்பதுன்ட்டாங்க. ஜெண்டர் நியூட்ரலா சொன்னா. சோ இதான் யூ ஹாவ் டு நோட் டவுன். ஒருவேளை இல்ல கொஸ்டின் கேட்கும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் டவுரி அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுக்குறாங்க. அதுல வந்து ஏ என்ற மணமகன் பி என்ற மணமகளுக்கு என்ன தன்னை திருமணம் செய்வதற்காக வரதட்சணை கொடுக்கிறார் அப்படின் போது, சிச்சி பையன் கொடுத்தா எப்படி வரதட்சணை ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லி நம்ம டிக் பண்ணாம கூட வரலாம். அதுக்கான ஆன்சர் ஆல் த அபவா இருந்திருக்கலாம். ஆனா நாம வந்து அதை மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனாலதான் இந்த டெஃபினேஷன் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்றேன். So one party to a marriage to another party. So bride to groom or groom to bride. Next, bride உடைய, அதாவது either party to a parent of either party to a marriage ன்னு இருக்கும் B ல பாத்தீங்களா? parents of either party to a marriage அப்படின்னா either party அப்படின் போது இரு தரப்பினரில் ஒருவர் அப்படின்ற மீனிங். அதனால ரெண்டா பிரிச்சிருக்கேன். பிரைடோட பேரண்ட் குரூமுக்கோ, குரூமோட பேரண்ட் பிரைடுக்கோ கொடுப்பது. ஓகே, அல்லது பிரைடோட பேரண்ட் பிரைடுக்கே கொடுக்குற மாதிரி கூட வரும். லைக் கிஃப்டா கொடுக்குறேன் என் மகளுக்கு அப்படின்னு சொல்லியும் வரும். ஸோ பேரண்ட் ஆஃப் த பிரைட் ஆர் குரூம் கிவிங் சம் ப்ராப்பர்ட்டி ஆர் வேரியபிள் செக்யூரிட்டி டு த பார்ட்டி லைக் பிரைட் ஆர் குரூம். இட் இஸ் ஆல்சோ டவுரி. நெக்ஸ்ட், 2 பேர்ல யாராவது பேரண்ட், தட் இஸ் எய்தர் பார்ட்டியோட பேரண்ட் எனி அதர் பர்சனுக்கு கொடுத்தா. இது எல்லாமே அந்த 2Bலயே வர்றதுதான். கொஞ்சம் குழம்புதுன்றதால பிரிச்சு போட்டிருக்கேன். பேரண்ட் ஆஃப் எய்தர் பார்ட்டி gives this valuable security to any other person, அல்லது any other person gives it to either party to the marriage. அதுதான் bride or groom னு போட்டிருப்பேன். either party.
ஆர் எனி அதர் பர்சன் கிவிங் டு எனி அதர் பர்சன். ஸோ இது வந்து எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்றத நீங்க வந்து 2B பார்த்தாலே தெரியும். 2B வச்சுதான் 2B ஒரு 4 காம்பினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 காம்பினேஷன் தான் இந்த மாதிரி இதுவா போட்டிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, ப்ளீஸ் do not remember the keywords I used in the table. This table is for you to understand அண்ட் எக்ஸாம்ல கேட்கும் போது ரிலேட் பண்றது. ஆமா இல்ல, இவங்க கொடுத்தா கூட தான் டவுரி அப்படின்னு ரிலேட் பண்றதுக்காக தான். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எது? அதுல இருக்க வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் ஷுட் பி, அதுவும் டெஃபினிஷன் செக்ஷன்ல வேர்ட்ஸ் வந்து அப்படியே தான் நீங்க மெமரைஸ் பண்ணணும். கான்செப்சுவலா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அடுத்த ஸ்லைட்ல ஃப்ராக்மெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? ஒண்ணு, அது வந்து ஒரு சொத்து அல்லது மதிப்புறு ஆவணம் கொடுத்திருப்பாங்க அல்லது கொடுக்க சம்மதிச்சிருப்பாங்க. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாவோ இது நடந்திருக்கும். யாரெல்லாம் கொடுப்பாங்க? திருமணம் ஆகுற அந்த மணமகனோ மணமகளோ அதர் பார்ட்டிக்கு கொடுத்திருப்பாங்க. அல்லது இருவருடைய பேரண்ட் வந்து அதர் பார்ட்டிக்கு கொடுத்திருப்பாங்க, எதர் பார்ட்டிக்கு கொடுத்திருப்பாங்க. இல்ல அந்த பேரண்ட்ஸ் வந்து எனி அதர் பர்சனுக்கோ, எனி அதர் பர்சன் அந்த பார்ட்டிஸ்க்கோ, எனி அதர் பர்சனுக்கோ கொடுத்திருப்பாங்க. எப்படிடா எனி அதர் பர்சன் கொடுத்தா வரும், டௌரிக்கு கீழே அது வரும் அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் கீழே இருக்கு பாருங்க. அட் ஆர் பிஃபோர் ஆர் அட் எனி டைம் ஆஃப்டர் மேரேஜ் இன் கனெக்ஷன் வித் த மேரேஜ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஏன்னா இந்த எனி டைம் ஆஃப்டர் மேரேஜ், அப்புறம் கனெக்ஷன் வித் மேரேஜ், இதை பேஸ் பண்ணி நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அட் மேரேஜ், திருமணத்தின் போது இது நடந்திருக்கலாம். திருமணத்துக்கு முன்னாடியே பேசின பிறகு வந்திருக்கலாம். இல்ல அல்லது திருமணத்திற்கு பிறகு. அந்த பிறகுன்றத பாருங்களேன், ஆஃப்டர் மேரேஜ்னு சொல்லல, ஷார்ட்லி ஆஃப்டர் மேரேஜ்னு சொல்லல, எனி டைம் ஆஃப்டர் மேரேஜ்ன்றாங்க. சோ அங்க ஒரு லிமிட்டே கொடுக்கலாம். அவங்க திருமணம் முடிஞ்சு பல காலம் கழிச்சு வாங்கினா கூட டவுரி தான். பட் எப்படி இருக்கணும்? இன் கனெக்ஷன் வித் த மேரேஜ் ஆஃப் த செட் பார்ட்டிஸ். எந்த நபருடைய திருமணத்திற்காக இத பத்தி பேசுறாங்களோ அவங்களுடைய திருமணத்துக்காக இந்த ஒரு விஷயத்த வாங்கியிருக்கணும். இன் கனெக்ஷன் வித், இந்த கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும், இல்ல இந்த கொடுத்தாதான் இந்த கல்யாணம் இந்த விதத்துல நடக்கும். So somehow in connection with the marriage it has happened. ஐயோ என்னாச்சு? ஓகே, இதுதான் நம்ம டெஃபினிஷன்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல படிக்கணும். ஓகேவா? எனி டைம் ஆஃப்டர் மேரேஜ் ஞாபகம் வச்சுக்கணும். இன் கனெக்ஷன் வித் த மேரேஜ் ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஜெண்டர் நியூட்ரல் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது எல்லா ஆக்ட்லயும் என்ன, அந்த எக்ஸெப்ஷன், லிமிடேஷன் இந்த மாதிரி வரும்போது ஞாபகம் வச்சுக்கணும் சொன்னா, இதுல என்ன எக்ஸெப்ஷன்? டோவர் அல்லது மஹர் இன்க்ளூட் ஆகாது. முஸ்லிம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் முஸ்லிம் பர்சனல் லா அப்ளை ஆகுமோ, யாருக்கெல்லாம் ஷரியத் லா அப்ளை ஆகுமோ, ஜஸ்ட் மினிட், நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். யாருக்கெல்லாம் ஷரியா அப்ளை ஆகுமோ அந்த பர்சன்ஸுக்கு அவங்களுக்குள்ள டவர் ஆர் மஹர் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட நம்ம உள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? this is a very important thing to note. ஸோ ஆப்ஜெக்ட் என்ன, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல அந்த வெறும் பியோர் ஃபேக்ட்னு சொன்னேன். ஆக்டோட நம்பர் கேம் இன்டு ஃபோர்ஸ், இட் அப்ளைஸ் டு ஜேஎன்கே ஆல்சோ. அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேட் என்ன, டெஃபினிஷன் ஆஃப் டவுரி என்ன, அமெண்ட்மெண்ட்ஸ் எப்பெல்லாம் நடந்திருக்கு, ரூல்ஸ்க்கு என்ன வருஷம், இந்த ஃபேக்ட்ஸ் பார்த்தாச்சு. டெஃபினிஷன் ஷுட் பி அண்டர்ஸ்டுட் as well as ரிமெம்பர்ட்னு சொன்னேன், அதையும் பார்த்தாச்சு. இந்த டெஃபினிஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? இது வருமா வராதான் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கிளாரிபிகேஷன் வேணுமா? இல்ல ஏதாச்சும் கொஸ்டின் பேப்பர் பார்த்திருப்பீங்க, அதுல ஏதாவது டவுட் உங்களுக்கு வந்திருக்கா? மேம் இப்ப மேரேஜ் முடிஞ்சிருச்சு மேம். முடிஞ்சு அந்த ஜுவல் ஏதோ ஒரு சின்ன ஜுவல்லோ ஒரு 3 பவுனோ 5 பவுனோ வாங்கி அவங்க வந்து அதை வித்துட்டாங்க, அடகு வச்சுட்டாங்க. ஸோ மீன் டைம் அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு, அதை பிரிஞ்சுட்டா அதை டவுரி எடுத்துக்கலாமா? ஒன் செகண்ட், இன்னொரு ரிப்பீட் பண்ண முடியுமா? மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஜுவல் வந்து வாங்குறாங்க. வாங்கி அதை ஒண்ணு சேல் பண்ணிடுறாங்க, இல்ல வேற ஏதோ பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மீன் டைம்ல இவங்களுக்கு வந்து சண்டை வந்துடுச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வந்து அதுல அவங்க பிரேக் ஆகி போயிட்டாங்கன்னா, அப்போ அதை டவுரியா கனெக்ஷன் பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன், கன்சிடர் பண்ணிக்கலாமான்ட்டு. ஓகே, ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி சட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சட்டத்திலேயே அந்த 2 ஆப்ஜெக்ட் இருந்துச்சுல, அது கேட்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு வந்துட்டு இது எதையுமே அப்சல்யூட்டா இது பண்ணல, கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தீங்கன்னா அது அவங்க பெனிஃபிட் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு இதுவா தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஒருத்தங்க பிரச்சனைன்னு ஆக்காத வரைக்கும் இந்த கிரைம் வந்து நமக்கு கண்ணு முன்னாடி நடந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதா இது.
சோ எதெல்லாம் டவுரி கீழே வரும் அப்படின் போது இந்த எனி டைம் ஆஃப்டர் த மேரேஜ் அதுதான் நமக்கு பிரச்சனை. இது எனி டைம் ஆஃப்டர் த மேரேஜ்னு அப்படி ஒரு வார்த்தையை கொடுத்ததாலதான் இப்ப உங்களுக்கு இந்த டவுட் வருது. அண்ட் தேர் இஸ் ஐ மீன் தேர் இஸ் ஸ்கோப்ன்றது மட்டும் இல்ல, it has been misused, especially using that keyword. ஃபர்ஸ்ட் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். அதுக்கப்புறம் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இதே மாதிரி வெரி சிமிலர் கேஸ் லாஸ் ஆர் தேர், அதெல்லாம் என்ன வியூ எடுத்தாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். கேஸ் லா சொல்லி ஃபேக்ட் சொல்லியே பார்ப்போம். என்னோட ஒப்பீனியன்ல பார்த்தா இன் கனெக்ஷன் வித் த மேரேஜா இருக்கணும். இந்த வெயிட் ஜஸ்ட் மினிட். எஸ், and the dowry and the exchange of the valuable security, it should be in connection with the marriage. அதாவது மேரேஜ்ன்றது ஏதோ ஒரு வகையில இதுல கண்டிஞ்சென்ட்டா இருந்திருக்கணும். இதை செய்தாலும் திருமணம் நடக்கும், இல்ல இதை செஞ்சா திருமண பந்தம் கண்டினியூ ஆகும், அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். பட் ஒரு ஃபேமிலி லைஃப்னு ஃபார்ம் பண்ண பிறகு ஃபினான்ஷியல் பர்டன்றது ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ டிமாண்ட் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் பண்ணாம அண்ட் கொடுக்கும்போது அது ஒரு ப்ராப்ளம் ஆக்காம ஃபைனலி வென் தே செப்பரேட் அதை இஷ்யூவா ஆக்குறதுன்றது, இதுல யார் சைடு நிஜமா நியாயம் இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு செட் ஃபேக்ட் கேட்டு தெரிஞ்சு சொல்ல முடியாது. எப்போ சொல்ல முடியும்னா அந்த பர்டிகுலர் கேஸ்ல ட்ரையல் நடத்தின பிறகுதான் நம்ம சொல்லவே முடியும். அப்பதான் அவங்க நிஜமாவே இதுல வந்து டவுரி டார்ச்சர்ன்ற ஒரு விஷயம், இது வந்து இன் கனெக்ஷன் வித் மேரேஜ் தேர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் டவுரி அல்லது என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் டவுரி. கல்யாண டைம்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுல என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் டவுரி நடந்திருக்கு. இது எல்லாமே எப்போ தெரிய வரும்னா ட்ரையல்ல தான் நமக்கு தெரிய வரும். ஸோ நீங்க கொடுத்த அந்த லிமிடெட் ஃபேக்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு ஒப்பீனியன் தான் நான் கொடுக்க முடியும். ஐ கேனாட் சி ஹவு இட் இஸ் கனெக்டட் டு த மேரேஜ் பிகாஸ் தே காட் மேரிட் அண்ட் அவர் அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபினான்ஷியல் நீடு வருதுன்னு போது ஒய்ஃப் சப்போர்ட் பண்றது ரொம்ப இயல்பு. அப்போ அது ஒரு விஷயமா எடுக்காம பிற்காலத்துல சண்டை வந்த பிறகு எல்லா ஆக்டும் போடுவோம் இல்லையா, பிரியும் போது டொமஸ்டிக் வயலன்ஸ் போடுவோம், டிவோர்ஸ் போடுவோம், மெயின்டெனன்ஸ், அது மூணுமே போடுவோம்ல, அந்த மாதிரி இதையும் வந்து போடுற மாதிரி எனக்கு இருக்கு. பட் திஸ் இஸ் நாட், இந்த ஒப்பீனியன் தப்பானதாக இருக்கும் பிகாஸ் நமக்கு கிடைச்ச ஃபேக்ட்ஸ் வந்து லிமிடெட் தான் அப்படின்றதால. ஸோ உங்களுக்கு நீங்க யார் சார்பா அப்பியர் ஆவறீங்க அப்படின்றத பொறுத்து யூ ஹேவ் காட் பிளித்தோரா ஆஃப் கேசஸ், யூ ஹேவ் காட் சோ மெனி கேசஸ் இன் சப்போர்ட் ஆஃப் இதுவும் டவுரி ஹராஸ்மெண்ட் தான் சொல்றதுக்கும் இருக்கு, இது வரவே வராதுன்னு சொல்றதுக்கும் கேசஸ் இருக்கு. நீங்க யார் சைடு அப்பியர் ஆக போறீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி கேஸ் தான் பார்க்கலாம். ஐ மீன் we are going to see both side, ரெண்டு டைப் ஆஃப் கேஸும் பார்க்க தான் போறோம் நாளைக்கு. ஸோ மை பாயிண்ட் இஸ் இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். இந்த டெஃபினேஷனை மட்டும் பொருத்தி பார்க்கும்போது it is not in connection with the marriage of the said parties. ஓகே ஓகே தானே? டவுட் கேட்டது யாரு? அனுஷாவா? நான் தான் மேம் கேட்டேன், உஷா. ஓகே ஓகே, உஷா மேம். ஓகே மேம், தேங்க்யூ. உஷா நான் கேட்டேன் நான் அனுஷாவை. சரிங்களா? ஸோ டவுரி வந்து என்னென்ன டெஃபினேஷன் பார்த்துட்டோம், டவுரி டஸ் நாட் இன்க்ளூட் வாட்ன்றதையும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா தான் டவுரி தொடர்பான குற்றங்கள் என்ன, அதுக்கு தண்டனை என்னன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? இந்த செக்ஷன்ஸ்ல எல்லாம் ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். அஃபென்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, அந்த அஃபென்ஸுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு சொல்லுவாங்க, அதுக்கு கீழேயே வந்துட்டு பனிஷ்மெண்ட், அதுவும் பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்னா மினிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலா நம்ம ஐபிசில we would have seen மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல எவ்வளவு மினிமமா கொடுக்கணும் அப்படின்றது அந்த பர்டிகுலர் ஜட்ஜோடைய டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து, அண்ட் he has to record the reasons for எதுக்கு கம்மி இது கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு, லெசர் சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கும் ரீசன் ரெக்கார்ட் பண்ணலாம். நம்ம ஜட்மெண்ட் ரைட்டிங் கிளாஸ்ல பார்த்துருப்போம். இதுல இந்த ஆக்ட் அண்ட் நிறைய மைனர் ஆக்ட்ஸ், நிறைய ஸ்பெஷல் ஆக்ட்ஸ்ல எப்படி இருக்கும்னா தே ஸ்பெசிஃபை மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ஆர் தே ஸ்பெசிஃபை மினிமம் பனிஷ்மெண்ட். குறைந்தபட்சம் இது கொடுத்துடணும், மேக்ஸிமம் இது வரைக்கும் போகலாம், அப் டு அப்படின்ற ஒரு இது லிமிட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்ட்ல இன்னொரு பேட்டர்ன் என்ன ரிப்பீட் ஆகும்னா, அந்த மாதிரி எல்லா அஃபென்ஸுக்கு கீழே பனிஷ்மெண்ட்டும் கொடுத்த பிறகு ஒருவேளை அந்த மினிமம் பனிஷ்மெண்ட்டை விட கம்மியா கொடுக்கணும்னு ஜட்ஜ் விரும்பினால், அந்த கேஸோடைய ஃபேக்ட்ஸை பொறுத்து அவர் அப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா, இவ்வளோ இவர்
பண்ணது தப்பு தான், இருந்தாலும் இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு தப்பு பண்ணலையே அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா the judge has to record adequate and special reasons. நீங்க ஸ்பெஷல் மட்டும் போட்டிருப்பேன். adequate and special reasons. ஸ்பெஷல் ஏன் சொல்றாங்கன்னா அது அந்தந்த கேஸை பொறுத்து மாறும் அப்படின்றதால பிரத்யேகமான சிறப்பு காரணங்களையும் போதுமான காரணங்களையும், ஏன்னா சட்டம் வந்து மினிமம் இவ்வளோன்னு சொன்ன பிறகும் நான் அதை விட கம்மியா தரேன் அப்படின்ற போதுமான காரணங்களை குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? this pattern will get repeated in all the 5 to 6 sections that we are going to see. ஃபர்ஸ்ட் என்ன, பெரிய அஃபென்ஸ். பெரிய அஃபென்ஸ்ல அப்படியே குட்டியாயிட்டே வரும்னு சொன்னேன் இல்லையா? கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி. எப்பெல்லாம் அது கிவிங் ஆர் டேக்கிங்னு சொல்லுவாங்க, we have to dissect. எப்பவுமே இந்த மாதிரி செக்ஷன் படிக்கும்போது டிசெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இல்லைன்னா அது ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லாம கமா போட்டு போயிட்டே இருக்கும்ல. தட்ஸ் வை இட் வில் கெட் இரிட்டேட்டிங் ஆஃப்டர் வைல். இஃப் எனி பர்சன், அகைன் எனி பர்சன் தான் சொல்றாங்க, எனி மேன் சொல்லவே இல்லை. எனி பர்சன், ஏதோ ஒரு நபர் கொடுக்கிறாரு அல்லது வாங்குறாரு, கொடுத்தாலும் குற்றம் பெற்றாலும் குற்றம், அமைதியா வாங்கி வச்சுக்கிட்டாலும் குற்றம். நான் பொண்ணுக்கு கொடுக்குறேன், நானா மனம வந்து கொடுக்குறேன், நான் வந்து எவ்வளவு பாம்பஸ் அப்படின்னு காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும், சோ போத் ஆர் அஃபென்சஸ். அண்ட் அதாவது ஆர் அந்த ஒரு நபர் கொடுப்பதற்கு தூண்டுறாரு, உடந்தையா இருக்கிறாரு, ஹெல்ப் பண்றாரு அப்படின்னாலும் அஃபென்ஸ். அபெட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி ஏபிசில காலேஜ் டைம்ல இருந்து படிச்சிருப்போம், அதனால அபெட்ன்ற வார்த்தை நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்காது. If a person gives or takes dowry or abets in giving or taking of dowry, இதுதான் அஃபென்ஸோட டெஃபினிஷன். டவுரி பெறுவதுன்ற குற்றத்துக்கான டெஃபினிஷன் என்ன, இதுதான் 2 இன்கிரிடியன்ட். அப்படி பண்ணா என்ன பனிஷ்மெண்ட்? 2 பனிஷ்மெண்ட், இம்ப்ரிசன்மெண்ட், ஃபைன். இன்னொன்னு என்ன கவனிக்கணும், இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைனா ஆர் ஃபைனான்னு கவனிக்கணும். இதுல என்னது பிளஸ் போட்டிருக்கேன், ஓகேவா? அண்ட் ஃபைன். imprisonment shall not be less than 5 years. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? மினிமம் 5 years சொல்லிட்டாங்க, எவ்வளவுன்னு சொல்லல, மேக்ஸிமம். it shall not be less than maximum 5 years. Wait a minute. Yes, it shall not be less than 5 years and fine. The fine shall not be less than 15,000. அல்லது எவ்வளவு டவுரி அவர் கேட்டாரோ இல்ல டவுரி கொடுத்தாரோ, whichever is more. இப்ப டவுரி வந்து 10,000 கொடுத்திருக்காரு அப்படின்னா 15,000 should be the fine. டவுரி வந்து 1 lakh அப்படின்னா 1 lakh should be the fine. So which should be the fine? Whichever is more, either 15,000 or the dowry amount, whichever is more, along with imprisonment for or not less than 5 years. என்ன சொன்னேன், இதுல வந்து அஃபென்ஸ் சொல்லுவாங்க, பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க, அப்புறம் ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும்னு சொன்னேன்னா அதுதான் ப்ரொவிசோல வருது. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல போட்டிருப்பேன். To impose a sentence of imprisonment for a term less than 5 years, because the condition is shall not may, shall not be less than 5 years சொன்ன பிறகும் judge feels that இல்ல கம்மியா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா he has to record, she has to record adequate and special reasons in the judgment. ஓகேவா? இதுதான் முதல்ல பாக்குற அஃபென்ஸ் as well as the penalty. இதே மாதிரிதான் அந்த அஃபென்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன, மேக்சிமம் விட ஏன் கம்மியா தரணும்ன்ற காரணத்தை சொல்லணும் அப்படின்ற பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் பெரிய இது முடிச்சிட்டோமா? அடுத்த அஃபென்ஸ் போறதுக்கு முன்னாடி there is a clarification in the said section 3ல giving or taking dowry அப்படின்ட்டு டவுரி டிஃபைன் பண்ணிட்டாங்க, கொடுத்தா வாங்கினா தப்பு எல்லாமே சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு எப்பெல்லாம் இந்த செக்ஷன் அப்ளை ஆகாதுன்னு ஒரு எக்ஸெப்ஷன் வருது. செக்ஷன் 3 சப்கிளாஸ் 2ல வருது. nothing in this section shall apply to அப்படின்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் போங்காட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது, இருந்தாலும் இந்த ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் வாங்கல்ல, கொஞ்சம் உத்து படிச்சா மேபி டிஃபரன்ஸ் தெரியும், எப்படி கையாளுறோம் அப்படின்ற விதம் மாறும் அப்படின்ட்டு. எதெல்லாம் இன்க்ளூட் ஆவாதான்? presents which are given at the time of marriage to the bride without any demand made on that behalf. அதே மாதிரி இவருக்கும் வரும், presents given at the time of marriage to the bridegroom without any demand made on the behalf. எப்போ அதாவது கேட்கலாம், அப்போ ஈஸியா டவுரிய வந்துட்டு டைரக்ட்லி இன்டைரக்ட்லின்னு சொல்லிட்டாங்க. இன்டைரக்ட்லினா என்ன, டவுரின்ற பேர் சொல்லாம என் மகளுக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன், பிரசன்ட் கொடுக்குறேன், நான் யாரோடைய வற்புறுத்தலும் இல்லாம கொடுக்குறேன்னு இது பண்ணி அவங்க கொடுக்கலாம். சோ இது எப்படி அப்ளை ஆகாம போகும் அப்படின்னு கேட்டா, there is a proviso. Such present
அது போன்ற அந்த கொடைகள் எல்லாம் ஒரு லிஸ்ட்ல பதிவு பண்ணணும். நான் என்னென்ன குடுக்குறேன் அப்படின்றத ஒரு கிராம் விடாம, ஒரு டம்ளர் விடாம ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? இதுல இன்னொரு விஷயம், பிரசன்ஸ் கிவன் பை ஒன் பார்ட்டி டு த ஆப்போசிட் அதர் பார்ட்டினே அவங்க சொல்லல. பிரசன்ஸ் கிவன் டு த பிரைட் அட் த டைம் ஆஃப் மேரேஜ். சோ எந்த பார்ட்டி கொடுத்தாலும் சரி, குரூமே பிரைடு கொடுத்தாலும் சரி, குரூமோட பிரைடோட அம்மா அப்பா கொடுத்தாலும் சரி, வேற யாரோ ரிலேட்டிவ் கொடுத்தாலும் சரி, டு ஹூம் தான் சொல்றாங்க. டு த பிரைட், டு த குரூம் அப்படின்றாங்க. வித்தவுட் எனி டிமாண்ட் மேட். இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த பொண்ணுக்கு எவ்வளவு போடணும், இல்ல எங்க பையனுக்கு எவ்வளவு போடணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டிமாண்டும் வராத சமயத்தில் யாருன்னே சொல்ல, ஹூ கிவ்ஸ் தட் கிஃப்ட்னே சொல்லல, பிரசன்ட் கிவன்னு தான் சொல்றாங்க. சோ அந்த பிரசன்ட்ன்றது திருமணத்துக்கு வந்த கிஃப்டா கூட இருக்கலாம். சோ எப்படி வேணா அதை எடுத்துக்கலாம். பிரசன்ஸ் given at the time of marriage to the bride or to the groom provided, without any demand made in the behalf. அப்போ டிமாண்ட்ன்றதா இங்க கீவேர்ட். அதுக்கு தான் நான் வந்து அண்டர்லைன் பண்ணிருப்பேன். யாரோ ஒருத்தர் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்காம பிரசன்ட் ஒரு gift கொடைகள் பொதுவா அவங்களுக்கு வந்திருக்கு. இட் கேன் பி ஃப்ரம் எனி பர்சன். எனி பர்சன் வார்த்தை அங்க இல்லைனாலும் we have to understand that presence given at the time of marriage வரும்போது யார் கொடுத்தா, it can be given by any personல, அதனால அப்படி நான் சொல்றேன். நெக்ஸ்ட், இது அஃபென்ஸா வராம இருக்கிறதுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடாது. ஒருத்தர் கோராத சமயத்தில் கொடுத்தேன் அப்படின்றது மட்டும் கிடையாது. இட் ஷுட் பி என்டர்ட் இன் அ லிஸ்ட். அது என்ன லிஸ்ட்? இந்த ஆக்டுக்கு கீழே ஒரு லிஸ்ட், ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணுவோம். அதான் நான் 1985 ரூல்னு சொன்னேன். அந்த ரூல்ல நாங்க என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட், ஒரு டீடைல் மென்ஷன் பண்ணிருப்போம். அதன்படி ஒரு லிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி யூ ஹாவ் டு ரெக்கார்ட் தட். அப்படி ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா தட் பிரசன்ட் வில் நாட் பி இன்க்ளூடட், தட் வில் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ டவுரி. புரிஞ்சுச்சா? டவுரின்னு என்னன்னு சொல்லிட்டாங்க. டவுரி கொடுத்தாலோ வாங்கினாலோ தப்புன்னு அஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இது எப்போ அப்ளை ஆகாது? பிரசன்ட் திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட கொடைகளுக்கு, அதுவும் டிமாண்ட் இல்லாம கொடுக்கப்பட்ட கொடைகளுக்கு அவை வந்து ஒரு ஒரு பட்டியல்ல பதிவு செய்து வச்சிருந்தோம்னா அப்ளை ஆகாது. ஓகே, அந்த ப்ரொவிசோக்கே இன்னொரு ப்ரொவிசோ இருக்கு. தட் இஸ் நத்திங் ஷால் அப்ளைன்னு வருது இல்லையா? செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2ல தான் நத்திங் ஷால் அப்ளை அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கே இன்னொரு ப்ரொவிசோ இருக்கு. தேர் இஸ் தேர்ட் ப்ரொவிசோ. இட் சேஸ், ஒருவேளை இந்த மாதிரி பிரசன்ட் கொடுக்கறது கஸ்டமரி பிராக்டிஸா இருந்தால்தான் அது நாங்க இட் வில் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ டவுரி. ஸோ தேர் ஆர் 3 points you have to consider. One is present given at the time of marriage without any demand and they are entered in a list and it is customary nature. இந்த மாதிரி on behalf of the bride ஓ இல்ல related to the bride ஓ கொடுக்கறது வழக்கம். அது வந்து என்ன சொல்லுவாங்க, மரபு, கஸ்டமரி பிராக்டிஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க கொடுக்கலாம். இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன தோணுது? முடியாம ரொம்ப இதுவான நிலைமையில இருக்கவங்கள இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணி வாங்கிட்டு வெளியில வந்து இந்த மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ணணும், கேஸ் யாராவது ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா, இல்ல நான் வந்து இது வந்து கஸ்டமரி நேச்சர், எங்களை யாரும் டிமாண்ட் பண்ணல, நாங்க ஒரு லிஸ்ட்ல என்டர் பண்ணிட்டோம் இப்படின்லாம் சொல்லி தப்பிச்சுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரைட்டா? சோ ஒரு பெரிய லுப் ஹோல் இருக்க மாதிரி தானே இருக்கு இதுல. So there is another small detail in that proviso, which is அந்த மாதிரி கொடையா கொடுத்த, பிரசன்டா கொடுத்தது, it should not exceed the financial status of the person by whom the present is given. யார் அவர் கொடுக்குறாரோ, இல்ல அந்த பெண் சார்பா நான் கொடுக்குறேன், மணமகன் சார்பா கொடுக்குறேன்னு யாராவது வராங்க இல்லையா? யார் சார்பா கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பினான்சியல் கெப்பாசிட்டிக்கு எக்ஸீட் ஆகுதா இல்லையான்னு கவனிக்கணும் கோர்ட். ஓகேவா? அப்படி கவனிச்சாதான் நம்ம என்ஷூர் பண்ண முடியும். இந்த டிமாண்ட் இல்லாம கொடுத்தாங்க, கஸ்டமரி பிராக்டிஸ்ன்றதால கொடுத்தாங்க, ஒரு லிஸ்ட்ல மெயின்டைன் பண்ணாங்க, இதெல்லாம் மட்டும் போதாது. அவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இருந்துச்சா, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கார் கொடுக்க கெப்பாசிட்டி இருந்துச்சா, வைர மோதிரம் போடுற கெப்பாசிட்டி இருந்துச்சா, இல்ல அவங்கள கம்பல் பண்ணி வாங்கியிருக்காங்களா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு this this observation will help. That is,
it should not be, the value of the present should not be excessive of the financial status of the person who gives the gift or on whose behalf the gift is given. Gift ன்னு சொல்ல மாட்டாங்க, present. This present is given. ஸோ செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அனோட்டேஷன் யாருக்கு இருக்கிறான்னு தெரியலையே, நான் பண்ணல. ஓகே, செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரின்றத ஒரு அஃபென்ஸ்னு சொல்லிடுவாங்க. அதுல என்னெல்லாம் வரும், கிவிங் டேக்கிங் மட்டும் இல்ல, அபட்மெண்ட் பண்றதும் ஒரு அஃபென்ஸ்னு சொல்றாங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன, மினிமம் பனிஷ்மெண்ட் 5 shall not be less than 5 years. எஸ், மினிமம் 5 yearsன்றாங்க. அண்ட் ஃபைன் எவ்வளவு இருக்கணும், 15,000க்கு குறையாம இருக்கணும், அல்லது டவுரி அமௌண்ட் எவ்வளவோ அவ்வளவுக்கு இருக்கணும்னு சொல்லியாச்சு. அதாவது விச் எவர் இஸ் ஹையர். இதை விட கம்மியா கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், கோர்ட் ரீசன் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. தென் வி ஆர் சீயிங் ஒன் பிக் எக்ஸெப்ஷன். எப்பெல்லாம் நீங்க பண்ற அந்த வேலை டவுரி கொடுத்தேன், டவுரி வாங்கினேன்ற மாதிரி ஆகாதுன்றது சொல்றாங்க. எப்ப ஆகாது, திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட ஒரு பரிசாக கொடையாக இருந்தால், அப்படி கொடுக்கும்போது வித்தவுட் எனி டிமாண்ட் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்ல மெயின்டைன் பண்றாங்க, அப்படி கொடுக்கறது கஸ்டமரி நேச்சர், அண்ட் கொடுத்தவங்களுடைய பினான்சியல் கெப்பாசிட்டியை அதை எக்ஸீட் பண்ணல, இதெல்லாம் சேர்ந்தாதான் அது டவுரியா கன்சிடர் பண்ணப்படாது. இல்லைன்னா அது டவுரி தான். ஸோ செக்ஷன் 3ல மட்டுமே அவ்வளோ கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் பண்ணிட்டீங்களா? சொல்றாங்களா மேம், அது எய்தர் த்ரூ ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து எய்தர் த்ரூ கம்ப்ளைண்ட் பை எனி ஆஃப் த பார்ட்டியாங்க? கேட்கல, வாய்ஸே கேட்கல. இல்ல, வித்தவுட் எனி டிமாண்ட்னு சொல்றாங்க இல்லையா? எஸ் மேம், சொல்லுங்க. வித்தவுட் எனி டிமாண்ட். அது வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க மேம், எய்தர் த்ரூ கம்ப்ளைண்ட் பை எனி ஆஃப் த பார்ட்டியா? எஸ், அப்படிதான் பண்ணி ஆகணும். ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து டிமாண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. அப்போ அந்த யார் கொடுத்தாங்களோ அவங்களே வந்துட்டு தேர் இஸ் நோ டிமாண்ட்ன்றது, அவங்களையோ இல்ல டிஃபென்ஸ் எடுக்கிறவங்க யாரை அக்யூஸ் பண்றோமோ அவங்க வந்துட்டு டிமாண்ட் நான் பண்ணலையே, எங்க பாருங்க அதான் தெளிவா சொல்லிட்டேனே, எனக்கு எதுவுமே நீ போட தேவையில்ல, உங்க பொண்ணை நீங்க வெறும் இதோட அனுப்பி வச்சா போதெல்லாம் நான் சொல்லியிருக்கேனே அப்படின்னா ஒரு ப்ரூஃப் அவர் தான் காட்டணும். இல்ல இவரே கூட ஹாஸ்டலா மாதிரி, ஆமா நான் அவங்க எதுவுமே டிமாண்டே பண்ணல, நானே மனம் வந்து கொடுத்தேன்னு சொல்லலாம். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன பண்றாங்க, பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுன்றதுக்காகவே வந்து ஈக்குவாலிட்டி டிமாண்ட் எல்லாம் ஆட் பண்றாங்க. அதனால கேட்குறாங்க, வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுவாங்க. ஹலோ, உங்க கொஞ்சம் மைக் கிட்ட வச்சு பேசுறீங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கேக்குறது. நீங்க பேசுறது சரியா கேட்கல, ரொம்ப லோவா கேக்குது, நீங்க சொல்றதே புரியல, கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க. இல்ல மேம், இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ல இந்த குரூவல்டி, டவுரி இந்த மாதிரி கேசஸ்ல சும்மா இவர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ற மாதிரி இப்போ நிறைய விமென்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்கன்றது நான் பார்த்திருக்கேன். சோ அதனால வேற ஏதாவது ப்ரூஃப் சப்மிட் பண்ணுமா, இல்லைன்னா ஒன்லி பை த கம்ப்ளைண்ட்? அது எல்லாமே ஃபேக்ட்ஸை பொறுத்து தான் மாறும். இப்போ டவுரின்ற டெஃபினிஷன் வந்து எல்லா ஆக்டுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, மற்றபடி டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வருமா, இல்ல ஐபிசில வந்து அந்த டவுரி டிமாண்ட் பத்தின செக்ஷன் வரும்போது அந்த குரூவல்ட்டிக்கு இது வருமான்றது செக்ஷன் 3 வச்சு மட்டும் நீங்க டிசைட் பண்ண முடியாது. அந்த செக்ஷன்ல பர்டிகுலர் செக்ஷன்ல இருக்கிற இன்கிரிடியன்ஸையும் பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுவோம். அண்ட் யுவர் அப்சர்வேஷன் இஸ் ட்ரூ. பட் என்னன்னா அந்த ட்ரூன்றதை நம்ம ரொம்பவும் அக்னாலஜ் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு சோஷியல் ஈவில ரிமூவ் பண்ண வந்த ஆக்ட். அதனால அது தப்பா யூஸ் பண்ணப்படுதுன்றதை நம்ம த மோர் வி எம்பசைஸ் இட், அதோட இது லூஸ் ஆகிட்டே போகும். அதுதான் இப்ப பிரச்சனை. பட் யா, இட் இஸ் ஆல்சோ தேர், தட் அப்சர்வேஷன் இஸ் ட்ரூ. வெறும்னே சும்மா, ஏன்னா பெருசா ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. எப்படி ப்ரூவ் பண்ண முடியும், இதை வந்து மென்சரியாவை ப்ரூவ் பண்றது எப்படியோ அந்த மாதிரி மென்டல் எலிமெண்ட்டுக்கு நம்ம என்ன ப்ரூஃப் காட்ட முடியும்? அந்த மாதிரி தான் டிமாண்ட் இருக்கா இல்லையான்றதுக்கு ஆக்சுவலி இட் கேன் பி ப்ரூவ்ட் த்ரூ கான்டாக்ட் ஆஃப் த பார்ட்டிஸ். இப்பெல்லாம் மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, வாய்ஸ் ஆடியோ கால்ல இது இருக்கு, இல்ல தனியா பேசிக்கும் போது கூட போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் இவர் கேட்டாருன்றத. ஸோ எல்லாமே யார் சொல்றாங்களோ அவங்க கையில இருக்கு. த பர்டன் இஸ் ஆன் த ஒன் ஹூ அசர்ட்ஸ் இட். அது அவர் எப்படி வேணா ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்பதான் 2வது அஃபென்ஸுக்கு போறோம். முதல் அஃபென்ஸ் என்ன, கொடுப்பது, பெறுவது, அதற்கு தூண்டுவது, அதாவது உடந்தையாக இருப்பது, அதை பார்த்தோமா. இப்போ டிமாண்டிங் டவுரி, கூடுன்னு கேட்கிற அஃபென்ஸ்.
அது எப்படி இருக்கலாம்? ஆஸ் யூஷுவல், டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. இது ரொம்ப முக்கியமா யூஸ் பண்றாங்க. ஏன்னா நான் டவுரின்ற பேர்ல கேட்கலையே அப்படின்னுவாங்க. அதனாலதான் இன்டைரக்ட்லி ஆகவும் இருக்கலாம். யார்கிட்ட எல்லாம் கேட்டா அது டவுரி ஆகும்? இப்ப அந்த இவங்க அந்த சம்பந்தப்பட்ட கல்யாணம் பண்ணவங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், அவங்க சொந்தக்காரங்க, அல்லது கார்டியன். ஆட்டோமேட்டிக்கா வர கொஸ்டின் தானே. பேரண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா கார்டியன் தான். கார்டியன் ஆஃப் த பிரைட் ஆர் க்ரூம். இவங்கள யாரா ஒருத்தர் கிட்ட நேரடியாகவோ மறைமுகமாகவோ டவுரி கொடு அப்படின்னு கேட்பது. டவுரினா என்ன? ஆல்ரெடி 2ல பாத்துட்டோம். கொடுன்னு கோருவது தப்பு, கேட்டாலே தப்பு. புரியுதா? ஆனா நடந்துட்டு தானே இருக்கு சுத்தி. சோ அதான் அந்த வெப்பன் இருக்கும், அது பாட்டு ஒரு இடத்துல இருக்கும், நம்ம எடுத்தாதான் அது வெப்பன் ஆகும். என்னென்ன பனிஷ்மெண்ட்னு பாத்துக்கோங்க. இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன். நோட் பண்ணிக்கணும், அண்ட் ஃபைன். அப்ப எங்க ஆர் வருது? அதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல ஆர்னு வரும். அதனாலதான் இப்ப அண்டுன்னு வரும்போது நோட் பண்ணுங்கன்ற. கொஞ்சம் இதெல்லாம் சீரியஸ் இல்லையா? லைக் சீரியஸான ஒரு நேச்சர் அஃபென்ஸ்ன்றதால அண்டு வருது. பின்னாடி ஒரு இடத்துல லைட் ஆகும்போது ஆர் ஆகும். எஸ், இம்ப்ரிசன்மெண்ட் வந்து மினிமம் 6 months, மேக்ஸிமம் 2 years. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னாங்க? நாட் பி லெஸ் தென் 5 yearsன்றதோட முடிச்சிட்டாங்க. அண்ட் ஃபைன் சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் இங்க பாருங்க, மினிமம் ஆஸ் வெல் அஸ் மேக்ஸிமம் இருக்கு. 6 மாசத்துல இருந்து 2 years தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அண்ட் ஃபைன் லோவர் அமௌண்ட் என்னன்னு சொல்ல, அப் டு 10,000 வரைக்கும் போலாம் அப்படின்றாங்க. அந்த அப் டு 10,000ன்றதுல எந்த மாற்றமும் இல்ல, அது அப்படியேதான் இருக்கு. பட் இம்ப்ரிசன்மெண்ட் அந்த 6 மாதத்துக்கும் கம்மியா கொடுக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணும்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி the judge has to record special and adequate reasons for lesser term. ஓகேவா? இததான் அந்த ப்ரொவிசோல சொல்லிருப்பாங்க. ஸோ கேன் யூ சி த ரெப்படிஷன் ஆஃப் பேட்டர்ன்? இந்த இது வந்துட்டு நம்ம ஒரு ஆக்ட் ஒரு செக்ஷனுக்கும் படிக்கும்போது இது பண்ணும்போது எப்படி இருக்கும்? முன்னாடியே இந்த செக்ஷன்ல எப்படிலாம் வரும், ஃபர்ஸ்ட் என்ன அஃபென்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன, அப்புறம் அந்த மினிமம் விட கம்மியா இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேட்டர்னை முன்னாடி நான் சொன்ன பிறகு உங்களுக்கு படிக்கிறது எப்படி இருக்கு? ஈஸியால ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ செக்ஷன் 4ல சொல்லப்படுற அஃபென்ஸ் என்ன? டிமாண்டிங் டவுரி. குடுன்னு கேட்கறது யார்கிட்ட? பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அல்லது கார்டியன் ஆஃப் த பிரைட் ஆர் க்ரூம். இதுக்கு 2 பனிஷ்மெண்ட், இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் செக்ஷன் 4 இஸ் வெரி சிம்பிள். டவுரியை கேட்பது தப்பு அப்படின்றது. செக்ஷன் 4A இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன். எனக்கு இந்த ஹோல் ஆக்ட்ல இந்த 10 செக்ஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் வந்து பேன் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஏன்னா இன்னமும் நம்ம கிளாசிஃபையர்ஸ் வந்து அந்த பிரைட் வாண்டட், க்ரூம் வாண்டட் இது பார்க்கும்போது நம்ம கண்டிப்பா we would have come across this thing. The bride has இவ்வளோ லேண்டு, அவங்க நேம்ல இவ்வளோ இது வச்சிருக்கோம், டெபாசிட் வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் பப்ளிசைஸ் பண்றாங்க? இட் இஸ் நத்திங் பட் நீ வந்தீங்கன்னா நான் உனக்கு இவ்வளவு டவுரி கொடுப்பேன் அப்படின்றது. பட் டவுரின்ற ஒரு ஈவில நீ கொடுக்க கூடாது, பெறவும் கூடாதுன்னு ஒழிக்கிறோம் அப்படின்னா, நான் கொடுக்க ரெடியா இருக்கேன், ஹாய் ஐ எம் அவைலபிள் அப்படின்னு காட்டினா தட் இட் செல்ஃப் இஸ் an offense இல்ல. இதையும் ஸ்டாப் பண்ணும். ஸோ மேல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கிரைமோடைய அந்த சிவியாரிட்டி அண்ட் த ரிமோட்னஸ் ஆஃப் கிரைம் கம்மியாட்டே வரும். லைக் ரிமோட்னஸ் எப்படி சொல்றது? எக்ஸாக்டா நடக்குது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் கிவிங் ஆர் டேக்கிங் நடக்குது, செகண்ட் கேட்கறான், நடக்கவே இல்லை, கேட்கதான் செய்யறான். அடுத்தது கொடுக்க போறேன் அப்படின்னு ஆஃபர் பண்றான், லைக் என்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னு ஆட் பப்ளிசைஸ் பண்றது. 4Aல இதான் வருது. ஞாபகம் வச்சுக்கிறது என்ன சொன்னா 4A ரெண்டுமே ஏ. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்றதால யூ கேன் ரிமெம்பர் ஏ அப்படின்னு வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வர்டைசிங்னா என்னன்னு சொல்றாங்க. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ன்றத டிஃபைன் பண்ணல அப்படின்னா இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கீழே வராது, பிளாக்ஸ் லா டிக்ஷனரியில வேற சொல்லியிருக்கு அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஸோ வாட் இஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட்? 2 சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபரிங். எப்படி? த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட் இன் நியூஸ் பேப்பர், பீரியாடிக்கல், ஜேர்னல் ஆர் த்ரூ எனி அதர் மீடியா. முடிச்சிட்டாங்களா? எனி அதர் மீடியா. அதுக்கப்புறம் நீங்க காலங்காலம் வளர்ந்துட்டே இருப்பீங்க, சோசியல் மீடியா வளர்ந்துட்டே இருக்கும். அதுல வந்து நாங்க நியூஸ் பேப்பர், ஜேர்னல்ல மட்டும் தான் இங்க போட்டிருக்காங்க, எனி அதர் மீடியான்ற ஒரு வார்த்தை இல்லைன்னா இதெல்லாம் வரும் பிரச்சனை. ஸோ எனி அதர் மீடியான்னு அவங்க அப்பவே 61லயே கொஞ்சம் ஃபோர்ஸி பண்ணி போட்டுட்டாங்க. ஸோ இந்த மீடியம்ல ஆஃபர் பண்றாங்க. எதை ஆஃபர் பண்றாங்க? என் சொத்தில் ஒரு பங்கு தர்றேன், ஷேர் இன் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி, அல்லது என் சொத்துல இருந்து இவ்வளவு காசை உனக்கு நான் தரேன், இல்ல என் பிசினஸ், நான் இவ்வளவு பெரிய பிசினஸ் வச்சிருக்கேன், அதுல உனக்கு ஒரு பங்கு தரேன், உனக்கு இவ்வளவு ஷேர்ஸ் கொடுத்துடுறேன், அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துடுறேன். எதுக்காக? இப்படிதான் மாத்தி மாத்தி படிக்கணும். ஹூ, வென், ஃபார் வாட் அப்படின்னு மாத்தி இது பண்ணி படிக்கணும் நீங்க.
ஸோ எது மூலமா பண்ணணும்? பேப்பர், பீரியாடிக்கல் ஜேர்னல் ஆர் எனி அதர் மீடியா. என்ன கொடுக்குறாங்க? ப்ராப்பர்ட்டியில ஷேரு, மணி, ஷேர் இன் பிஸ்னஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். என்ன பர்பஸ்க்கு கொடுக்குறாங்க? மேரேஜுக்கு கன்சிடரேஷனா கொடுக்குறாங்க. திருமணத்துக்கு ஒரு பிரதிபலனா கொடுக்குறாங்க. திருமணம் பண்ணா நான் இது கொடுப்பேன் அப்படின்றத கன்சிடரேஷன் இல்லையா? அப்படி கொடுக்குறாங்க. யாரோட திருமணத்துக்கு? சும்மா பெட்டு கட்டுவாங்க, இவன் இவனை கல்யாணம் பண்ணா நான் இவ்வளவு கொடுக்குறேன்டா அந்த அது இந்த ஆக்ட் இந்த செக்ஷன் கீழே வராது. அது வேற டைப் பெட்டிங் வந்து வராதுன்னு அது அக்ரிமெண்ட் இல்லைன்றது வேற இடத்துல படிப்போம். பட் இங்க சொல்ற டவுரின்ற டாபிக்ல எப்போ வருதுன்னா, அந்த பர்சன் தன் மகனுக்கோ மகளுக்கோ அல்லது தன் ரிலேட்டிவ்க்கோ ஏதோ ஒரு வகையில ரிலேட்டிவ்க்கோ அவங்க திருமணம் நடக்கணும், அந்த திருமணத்திற்கு பிரதிபலனாக நான் இந்த இந்த சொத்துக்களை தரேன், சொத்துல ஒரு பங்கையோ காசையோ என் பிசினஸ்ல ஒரு ஷேரையோ இன்ட்ரெஸ்டையோ, இன்ட்ரெஸ்ட் போது அந்த இது சொல்லுவாங்கல்ல, லைக் ஒரு பாத்தியதை ஒரு உரிமைன்ற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாருல. இதுதான் கொடுப்பேன் அப்படின்றத ஒரு எதெல்லாம் வெளியில வருதோ, நியூஸ் பேப்பரோ பீரியாடிக்கலோ ஜேர்னலோ எனி அதர் மீடியா. ஸோ இப்போ கரண்ட்ல இருக்கிற எந்த மீடியா வேணா நீங்க எடுத்துக்கலாம், ஆடியோ விஷுவல் மீடியமா கூட எடுத்துக்கலாம். இதுல யார் ஆஃபர் பண்றாரோ அவர் வந்து இந்த அஃபென்ஸ பண்றதா ஆகும். அண்ட் அவரு முடியல, அப்படி ஒரு நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுத்துட்டாரு. தட் நியூஸ் பேப்பர் இஸ் பிரிண்டட், பப்ளிஷ்ட் ஆர் சர்க்குலேட்டட். அதான் விஷயம். நான் போறேன், அதாவது அந்த அஃபென்ஸ் எங்க கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த பர்டிகுலர் ஆளு அந்த பக்கத்துல இருக்க அந்த டவுன் டவுன் மாதிரி பேப்பர்லயோ இல்ல அந்த கிளாசிஃபைட்ஸ்ல வந்து இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும் இல்ல, அப்படி வர்றதுக்கு ஆடு கொடுத்துட்டு வந்தா மட்டும் தப்பு இல்ல. அப்படி கொடுத்த ஆடு அந்த நியூஸ் பேப்பர்லயோ இல்ல ஜேர்னல்லயோ பிரிண்ட் ஆகி இல்ல பப்ளிஷ் ஆகி இல்ல சர்க்குலேட் ஆகுது, அதுதான் அங்க பிரச்சனை. ஸோ எப்படி வந்து ஒரு இன்டென்ஷன் வந்து கிரிமினல் இன்டென்ஷன் மைண்ட்ல இருந்தா மட்டும் அது அஃபென்ஸ் ஆகாது, அது உருவாகணும், அது வந்து உருப்பெறணும், அதுக்கு ஒரு உருவம் கிடைக்கணும், அது வந்து இட் ஷுட் கெட் ஒரு இன்கோவேட்டா இருக்க வரைக்கும் அது அஃபென்ஸ் இல்ல. ஓகே, அந்த இன்கோவேட் அஃபென்ஸும் இருக்குன்றது வேற இதுல கிளாஸ்ல பாப்பீங்க. பட் இதுல எப்போ இந்த அஃபென்ஸ் கோயட் ஆகுது அப்படின்னா, கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, அட்வர்டைஸ் பண்றாங்க, தட் அட்வர்டைஸ்மெண்ட் கெட்ஸ் பப்ளிஷ்டு. ஏன்னா அதுதானே பிரச்சனை. உன் மனசுல நீ கெட்டவனா இருந்துக்கோ, நீ இவ்வளவு காசு கொடுத்தாதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதுல நீ இருக்க, ஒருவேளை என் பொண்ணுக்கு நான் வரதட்சணை கம்மியா கொடுக்கறதால மாப்பிள்ள வரலன்ற ஒரு தப்பான ஐடியா நீ இருக்க அப்படின்னா, யூ ஹாவ் தட் ஃபெய்த் இன் யூ. பட் அதை நீ பிரிண்ட் பண்ற, பப்ளிஷ் பண்ற, சர்க்குலேட் பண்ற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை, அப்பதான் இட் பிகம்ஸ் அன் அஃபென்ஸ். ஓகே, ஆஃபர் பண்ணணும் எங்க? பேப்பர், பீரியாடிக்கல் ஜேர்னல் ஆர் எனி மீடியால. என்னென்ன ஆஃபர் பண்ணும்? என் சொத்துல ஒரு பங்கையோ இல்ல பிசினஸ்ல ஒரு பங்கையோ இல்ல பணத்தையோ உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டையோ கொடுப்பேன், என் மகளையோ மகனையோ அல்லது மகளையோ அல்லது என் சொந்தக்காரங்களையோ திருமணம் செய்துகிட்டா இதை நான் கொடுப்பேன்னு சொல்லி அந்த ஆடு பப்ளிஷ் ஆகி சர்க்குலேட் ஆச்சுன்னா இட் பிகம்ஸ் an offense under section 4A of DP Act. அஃபென்ஸ் டிஃபைன் பண்ணிட்டாங்களா? அடுத்து என்ன வரும்? பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் shall not be less than 6 months, maximum 5 years, or with fine. நோட் பண்ணிட்டீங்களா? அதுதான் அந்த ஆரை தனியா எடுத்து போட்டிருக்கேன். பேராக்ல அப்படி தனியா இருக்காது. பனிஷ்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பனிஷ்மெண்ட், ரெண்டு வந்து ஆல்டர்னேட்டிவ் பனிஷ்மெண்ட்ஸ். ஒன் இஸ் an imprisonment 6 months to 5 years. ஸோ மினிமம் 6, மேக்ஸிமம் 5 years, ஆர் வித் ஃபைன். மேக்ஸிமம் அந்த ஃபைன் எவ்வளவு போகும்? மேக்ஸிமம் 15,000 rupees. இந்த 15,000 அமௌண்ட் ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம. நெக்ஸ்ட் அந்த அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு யூ ரிமெம்பர் த பேட்டர்ன், ரைட்? அகைன் ஒரு ப்ரொவிசோ வரும். 6 months விட நீங்க கம்மியா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் டு ரெக்கார்ட் adequate and special reason in the judgment. ஓகேவா? கம்மியாயிட்டே வருதா அந்த பனிஷ்மெண்டோடைய வீரியம்? முன்னாடி அண்டுன்னு இருந்துச்சு, இப்போ வந்துட்டு 6 months to 5 years ஆர் 15,000 rupees. அதை விட கம்மியா தரணும், அதாவது ஃபைன் அமௌண்ட்ல மேக்ஸிமம்ன்றது அப்படியே தான் இருக்கு. இம்ப்ரிசன்மெண்ட் மட்டும் கம்மியா தரணும்னு நினைச்சீங்கன்னா இது பண்ணலாம். ரீசன் ரெக்கார்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, செக்ஷன் 5 ஆஃப் த
டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் போறோம். செக்ஷன் 5ல என்ன சொல்றாங்கன்னா, நவ் இன்னும் அது கீழ கீழ போயிட்டே இருக்காங்க. அந்த அஃபென்ஸ் வேற என்னென்ன ஃபார்ம்லலாம் நடக்கலாம். எப்படி தூண்டப்படுறாங்க, இந்த மாரி என்ட்ட இருக்குன்னு பப்ளிசைஸ் ஆட் குடுக்கும்போது தானே தூண்டப்படுறாங்க. அப்பதானே டிமாண்ட் ஆவுது. அந்த டிமாண்டுக்கு அப்புறம் தானே கிவிங் ஆர் டேக்கிங் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ்க்கு போறாங்க. எதுவுமே குடுக்கல. எதுவுமே நடக்கவே இல்ல. ஆனாலும் அ அ இதுல என்னன்னா, ஜஸ்ட் ஒரு அக்ரீமெண்ட் போடுறாங்க. இவ்ளோ காசு குடுத்தா, இவ்ளோ சொத்த எழுதி வச்சா சம்திங் ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி குடுத்தீன்னா, உன் பொண்ண கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ற அக்ரீமெண்ட்டோ, இல்ல நான் குடுக்குறேன். அதுக்கு பிரதிபலனா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதோ. This agreement for giving or taking dowry is void. Shall be void. அதனால கீவேர்ட மட்டும் போட்டிருப்பேன். அக்ரீமெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். Shall be void. Which agreement? Giving or taking dowry. டவுரி கேட்கறது மட்டும் குற்றம். அவங்க குடுன்னு முடியாதவங்க கிட்ட இருந்து புடுங்குறது தான் குற்றம்னு நினைச்சிட்டு இருப்போம். நான் குடுக்குறேன்னு சொல்றாங்களா, அதுவே குற்றம் தான். ஏன்னா அதுவே வந்து அந்த பொண்ணோட ஒர்த் ரெடியூஸ் பண்ணுதுல்ல. என் பொண்ணு வந்து ஒரு பெரிய பர்டனு. அதனால அவள வச்சு பாத்துக்கிறதுக்கு நான் இவ்வளவு காசு தரேன்ற மாதிரி தானே ஆகுது. இல்லைன்னா இட்ஸ் கிரியேட்டிங் ஒரு பேட் மொராலிட்டி. லைக் ஃபார் மேரேஜ் இவ்வளவு கொடுக்கணும் அப்படின் போது இட்ஸ் கிரியேட்டிங் ஒரு ஒரு அன்டியூ ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது இல்லாதவங்க கிட்ட. ஸோ தீஸ் ஆர் வெரி நேரோ பாயிண்ட்ஸ். இன்னும் நிறைய டெப்த்ல போக முடியும் பாயிண்ட்ஸ். பட் அதெல்லாம் சோஷியல் இஷ்யூ அப்படின்ற கிளாஸ் கீழே வரும். இதுல வராது. ஓகேயா? ஸோ செக்ஷன் 5ல என்ன சொல்றாங்க? த அக்ரிமெண்ட் ஷால் பி வாய்டுன்றாங்க. அதுல நான் ஒரு கம்பேரிசன் போட்டிருப்பேன். Why this agreement shall be void? Why? Section 23 of Indian Contract Act, ICA அப்படின்னா அதுதான் ஒரு ஷார்ட் ஃபார்ம்னு இல்ல, பட் இடம் இல்லை. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அது என்னன்னு சொல்லுது? அதுக்கு முன்னாடி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல யாராச்சும் ஒருத்தர் அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்களேன். எல்லாம் பேசிக் தான். எப்படிப்பட்ட அக்ரிமெண்ட் இஸ் அ கான்ட்ராக்ட்? ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்டா மாறுறதுக்கு ஒரு 5-6 கண்டிஷன்ஸ் இருக்கும். அது என்னென்ன? சவுண்ட் மைண்டா இருக்கணும் மேம், மெஜாரிட்டியா இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும். எஸ், லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும். பார்ட்டிஸ் வந்து காம்பிடன்சி இருக்கணும். காம்பிடன்சி டு கான்ட்ராக்ட்ல தான் நம்ம அருமை பக்காவா போட்டீங்க கீவேர்டு. அவ்வளவுதான். அந்த காம்பிடன்சில தான் மெஜாரிட்டி அண்ட் சவுண்ட் மைண்ட்ன்றது வரும். தேர் ஷுட் பி ஃப்ரீ கன்சென்ட். ஆஃபர்ன்றது ஸ்டார்டிங்லயே இருக்கும். ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருந்த பிறகுதான் அந்த கன்சிடரேஷன், ப்ராமிஸ்ன்ற ஒரு விஷயம் வரும், கன்சிடரேஷன் வரும். அதுக்கும் மேல முக்கியமா 2 விஷயம். அந்த கன்சிடரேஷன் லாஃபுல்லா இருக்கணும். லாஃபுல் கன்சிடரேஷன். அந்த பிரதிபலன் வந்து நான் இதை நீ பண்ணினா இவ்வளவு மூட்டை கஞ்சா உனக்கு கொடுப்பேன்னு சொன்னா அந்த பிரதிபலன் லாஃபுல்லா? இல்ல. ஸோ லாஃபுல் கன்சிடரேஷன், லாஃபுல் ஆப்ஜெக்ட். அந்த கான்ட்ராக்டுடைய நோக்கம், சாரி அந்த அக்ரிமெண்ட்டுடைய நோக்கம் லாஃபுல்லாக இருந்தால், சட்டப்பூர்வமானதாக இருந்தால்தான் அது ஒரு கான்ட்ராக்டாக உருவெடுக்கும். ரைட்டா? நான் அதை தான் கேட்டுட்டு இருக்கேன். லாஃபுல் ஆப்ஜெக்ட்ன்ற பாயிண்ட் தான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுதான். ஸோ லாஃபுல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? அதுதான் கான்ட்ராக்ட் ஆக்ட் டிஃபைன் பண்றாங்க. எதெல்லாம் லாஃபுல் ஆப்ஜெக்ட் 23ல வரும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்களேன். வாட் கன்சிடரேஷன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் லாஃபுல் அண்ட் வாட் நாட்? ஃபர்பிடன் பை லா அப்படின்னு இருந்தா இட் இஸ், அதாவது அன்லெஸ் இட் இஸ் ஃபர்பிடன் பை லா. ஒரு செயலுக்கு நம்ம ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போடுறோம். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல. இதை செய்வதற்கான அக்ரிமெண்ட் இது அப்படின்னு சொல்லி, இந்த வீடு கட்டுறதுக்கான அக்ரிமெண்ட், இல்ல இத்தனை இது ஆஃப் பேக்ஸ் தயாரிக்கிறதுக்கான அக்ரிமெண்ட் போடும்போது, அன்லெஸ் இட் இஸ் ஃபர்பிடன் பை லா, இட் கேன் பிகம் எ கான்ட்ராக்ட். ஓகேவா? அப்ப இந்த ஃபர்பிடன் பை லான்ற இடத்துல தான் இது வருது. டவுரி இஸ் ஃபர்பிடன் பை லா, ரைட்டா? Dowry giving or taking, dowry in time, very sorry, dowry demanding, dowry advertising, and these are all offenses forbidden by law அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டா அது வாய்டு தானே? அததான் வாய்டுன்னு சொல்லி செக்ஷன் 5 சொல்லுது. ஒருவேளை செக்ஷன் 5 ஆஃப் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படின்ற ஒண்ணு இல்லவே இல்லைன்னா கூட நம்ம அதை வாய்டுன்னு புரிஞ்சிக்க முடியும். எப்போ there's error in loading page வருது. நான் அகைன் ரீசெண்ட் பண்ணுமா சார்? எஸ் மேம். இதை முடிச்சிட்டீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேம். அது என்னன்னு தெரியல, எரரிங்னு வருது.
ஓகே ஓகே. இல்ல அத ஓகே. எடுத்துருங்க நீங்க. நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். நீங்க அத ரிமூவ் பண்ணிட்டு அத திருப்பி பண்ணலாம். ஓகே மேம். இப்போ செக்ஷன் 5 ஆஃப் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல அப்படி ஒரு விஷயம் சொல்லவே இல்ல அப்படின்னா கூட அக்ரிமெண்ட் ஃபார் கிவிங் ஆர் டேக்கிங் டவுரி ஷால் பி வாய்ட் அப்படின்னு அவங்க டிக்ளேரே பண்ணலனா கூட we can understand from section 23 of the Indian Contract Act that this agreement shall be void because any agreement அதோட lawful அதோட objective consideration lawful இல்ல அது வந்து forbidden by law இருக்கு அப்படின்னா it will not get fructified into a contract. So it shall be void, not maybe, not voidable. It shall be void. அப்படின்னு சொல்ற செக்ஷன் இது செக்ஷன் 5 ஆஃப் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். ஓகேவா? இந்த 5 வரைக்கும் நமக்கு கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிருந்திருப்பீங்க. எங்கெல்லாம் நம்பர்ஸ் வருதோ அப்புறம் செக்ஷன் நம்பரோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிறது இதுவும் பண்ணிருப்பீங்க. ஸோ நவ் வி டோன்ட் ஹாவ் பிபிடி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அழகா ரிவைஸ் பண்ணலாம்ல. ப்ளீஸ் ட்ரை டு அன்மியூட் அவர் இது பண்ணுங்க. உங்க வாய்ஸ் யாருமே எதுவும் இது பண்ண போறதுல இல்ல உங்க பேக்ரவுண்ட் ரொம்ப நாய்ஸியா இருந்தா கூட இப்ப நீங்க சொல்ல போறது 1 மார்க் ஆன்சர்ஸ் மாதிரி தான். ஃபீல் ஃப்ரீ டு ஆன்சர். இது வந்துட்டு ஓகே. எப்போ when it came into force? அனுஷ்யா, உஷா, இவருக்கு அப்புறம் சுகந்தி இவங்க மட்டுமே ஆன்சர் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஐ மீன் நீங்களும் சொல்லுங்க. அதர்ஸ் ஆல்சோ. July. First Yes. July 1991. 1st July 1961. எஸ், வெரி நைஸ், தேங்க்யூ. டவுரிக்குள்ள எது அடங்காது? நிறைய நம்ம அடங்காது இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகாதுன்னு படிச்சுட்டு இருக்கோம். அதுல எது ஞாபகம் இருக்க ஒண்ணு சொல்லுங்க. திஸ் டஸ் நாட் கம் அண்டர் டவுரி. Dower or mahar Yes. Muslim personal law குள்ள வரும். எக்ஸாக்ட்லி. டவர் ஆர் மஹர் அப்ளை ஆகாது. என்னென்ன சப்ஜெக்ட் மேட்டர் டவுரின்ற இதுல எது சப்ஜெக்ட் மேட்டரா வரும்? லைக் எந்த ஒரு பொருளை டவுரி வாங்கினா கொடுத்தா டவுரின்னு வாங்க. Any property, valuable security. Very nice. That valuable security is defined in Section 30 of IPC. BNSல. சரி, நீங்க அதை பார்த்துட்டு சொல்லுங்க அப்புறமா. நெக்ஸ்ட் டிபி கிளாஸோட கண்டினியூஷன் அண்ட் ஜட்மெண்ட் கிளாஸ் ரெண்டுத்தையுமே பார்க்க போறோம். அப்போ கூட பேசலாம். ஓகே. அதுக்கப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் அஃபென்சஸ் இதுல பார்த்தோம்? எதெல்லாம் ஒரு 4-5 விஷயத்த அஃபென்ஸ்னு சொன்னாங்க. எதெல்லாம்? ஐயோ, போட்டாரே. சரி, ஓகே. எதெல்லாம் அஃபென்ஸ்னு சொன்னாங்க? Giving or taking dowry, ம் demanding dowry, ம் and then advertisement பண்ணா. வெரி நைஸ். குட். அதுக்கு அபெட் பண்ணாலும் கிவிங் ஆர் டேக்கிங் அபெட் பண்ணாலும் இதுதான். சரியா? சூப்பர், நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஸ்ரீ கிருஷி. ஐ திங்க் நீங்க தெரிஞ்ச வீடியோ ஆன் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் கியூட் ரியலி. ஓகே. என்ன மட்டும் வீடியோ எல்லாம் காட்ட சொல்லிடாதீங்க, வேண்டாம். ஓகே. இப்போ பிபிடி வந்த காரணத்தால் நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். எஸ், யுவர் வீடியோ இஸ் ஆன். எஸ், ஓகேமா. செக்ஷன் 6 ஆஃப் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். ஒருவேளை டவுரி கொடுத்துட்டா என்ன பண்ணும் அப்படின்றாங்க. அந்த கொடுக்கப்பட்ட அதாவது பெறப்பட்ட டவுரி, அதுவும் டவுரி வந்து யார் பெற்றுக்கணும்ன்றாங்கன்னா அந்த பெண்ணே பெற்றுக்கொண்டா பரவாயில்ல. இஃப் டவுரி இஸ் ரிசீவ்டு பை அ பர்சன் அதர் than த விமன், யாருடைய திருமணத்திற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த பெண் இல்லாம யாரோ ஒருத்தர் வாங்கிட்டார். அப்ப என்ன பண்ணும் அந்த ஆளு? ஒன்னும் இல்ல, அந்தமா கொடுத்துடணும், அவ்வளவுதான். அது ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டியோ இல்ல ஒரு பத்திரமோ இல்ல ஒரு ஜுவல்லோ வாட் எவர், அதை அந்த பெண்ணிடம் கொடுத்து விட வேண்டும். இல்ல அது பிசிக்கலா கொடுக்க முடியாது அப்படின்னா அது இது மூலமா இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா டீடோ அல்ல இது மூலமாவோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அவங்களுக்கு. திஸ் இஸ் வாட் தே ஷுட் டூ. இதுதானே நேர்மையா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்க? 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்னு, ப்ரொஹிபிட் பண்றோம், இப்படி ஒரு ஈவிலே இருக்கக்கூடாதுன்னு ப்ரொஹிபிட் பண்றோம். 2வது, ஒரு வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா தட் அமௌண்ட், தட் ப்ராப்பர்ட்டி ஷுட் பி யூஸ்டு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த உமன் அப்படின்றாங்க. எந்த பெண்ணின் திருமணத்திற்காக. ஓகேவா? இங்க மட்டும்தான் உமன் வருது. நல்லா நோட் பண்ணுங்க. செக்ஷன் 6ல தான் விமன்ற விஷயம் வருது. இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் சரி, எனி பர்சன் இவரு எனி பார்ட்டி, சோ ஆண் பெண்ணுக்கு கொடுத்தாலும் சரி, பெண் ஆணுக்கு கொடுத்தாலும் சரி, மருமகனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மருமகளுக்கு கொடுத்தாலும் சரின்ற மாதிரி தான் வந்திருக்கும். எய்தர் பார்ட்டி டு தி மேரேஜ், எனி பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் வரும். செக்ஷன் 6ல தான் விமன் அப்படின்னு வருது. ஒரு டவுரிய
அந்த சம்பந்தப்பட்ட பெண் இல்லாமல் யாராவது ஒருவர் பெற்றுக்கொண்டால் அதை அவர் அந்த பெண்ணிடமே கொடுத்து விட வேண்டும் அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். தட் இஸ் அதை வந்து பிசிக்கலா கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுக்குறாங்க. செக்ஷன் 6(1)லயே A.B.Cன்னு 3 டைம் லிமிட் வரும். அடுத்த ஸ்லைட்ல இருக்கும் பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க அந்த காசு, அந்த ப்ராப்பர்ட்டி சம்திங் டவுரிய வாங்கி வச்சுட்டாங்க. அப்ப என்ன பண்ணும்? திருமணம் ஆன நாளிலிருந்து 3 மாசத்துக்குள் அந்த பெண்ணுகிட்ட அதை திருப்பி கொடுத்துடணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். See, giving is different from transferring, right? Transferringனா அவகிட்டே அது போயிடுது. தட் இஸ் அவளுக்கு உரியது அவளிடமே போய் சேர்ந்துருது. அந்த மாதிரி எல்லாத்துலயுமே 3 டைம் லிமிட்லயுமே 3 monthsன்ற ஒரு விஷயம் கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா எதுல இருந்து 3 months கால்குலேட் பண்றாங்கன்னு கவனிச்சுக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க, அப்போ கல்யாணம் தான் டெட்லைன். கல்யாணத்துல இருந்து 3 மாசம். சரி, கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, அன்னைக்கு வாங்குறாங்க அல்லது கல்யாணம் முடிஞ்சு பிறகு வாங்குறாங்க. இப்ப என்ன டெட்லைன்? என்னைக்கு உன் கையில அந்த ப்ராப்பர்ட்டி வருதோ, அந்த செக்யூரிட்டி வருதோ, அதுல இருந்து 3 மாசம். அல்லது அந்த கல்யாணம் பண்ணப்பட்ட பெண் வந்து ஒரு மைனரா இருக்காங்க, அப்ப என்ன பண்ணும்? அவ மேஜர் ஆனதுல இருந்து 3 மாசத்துக்குள்ள கொடுக்கணும். ஆக்சுவலி உங்களுக்கு இது படிக்கும்போது இந்த கொஸ்டின் எல்லாம் வந்தாதான் நியாயம். அது வரலன்னா யூஆர் நாட் பேயிங் அட்டென்ஷன் அர்த்தம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டவுரி கொடுக்கவே தப்பு பண்ணிட்டீங்க, அதே ப்ரோஹிபிட் பண்ணுன்றீங்க. சரி, அது கொடுத்தா அது இப்படி யூஸ் பண்ணு அப்படின்றீங்க. சரி, அது கூட பரவாயில்ல. மைனரை மேரேஜ் பண்ணக்கூடாது, சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரிக்ட் ஆக்ட் இருக்கு. ஆனா ஒருவேளை அந்த பொண்ணு மைனரா இருந்தா இப்படி பண்ணிடு அப்படின்றீங்க. மைனரா இருந்து அதுக்கு டவுரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்படி பண்ணிடு, அந்த பொண்ணு மேஜர் ஆனதுல இருந்து 3 வருஷத்துல கொடுத்துருப்பா அப்படின்றீங்க. ஏதோ ஒரு லூப் ஹோல் மாதிரி தானே இருக்கு. ஆனா அது சட்டத்துல லூப் ஹோல் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சட்டம் அப்படின்றது ஒரு பேப்பர்ல இருக்கிறதுக்கு இல்ல, இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுவதற்கு. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன வரும்? பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் வரும். அப்போ பிராக்டிகலா எல்லா மக்களும் ஓ இப்படி ஒரு சட்டம் வந்துருச்சு, ஓகேப்பா இன்னில இருந்து நான் திருந்திடுறேன் அப்படின்னு இருப்பாங்க? இல்ல. சில விஷயங்கள் அப்படியேதான் இருக்கும், புறையோடி போனது, மாத்த முடியாது. மாத்துற முயற்சி தான் சட்டங்கள்லாம். அப்போ இது அப்ளை ஆகாதுன்னு விட்டுற முடியுமா? சரி, ஓகே, டவுரி கொடுக்காம இருக்கிற வரைக்கும் தான் சட்டம், கொடுத்த பிறகு என்ன வேணா பண்ணிக்கலாம், இந்த சட்டத்தை அதை பத்தி இட்ஸ் வெரி சைலண்ட் அபவுட் இட் அப்படின்னு விட்டுற முடியுமா? இல்ல. இந்த விஷயத்துக்கும் நாங்க கேட்டர் பண்ணுவோம். we will cater to the different situations. ஒருவேளை மைனர் மேரேஜ் நடந்துட்டு தான் இருக்கு, டவுரி வாங்குவது கொடுக்குறது நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ எல்லாரையும் அப்படி புடிச்சு ஜெயில போடுவேன், அரெஸ்ட் பண்ணி இப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வர முடியாது. அதனால பண்ணா நீ கம்ப்ளைண்ட்னு கொண்டு வந்தா நாங்க எடுத்துப்போம். நீங்க பிரைவேட் கம்ப்ளைண்டாவோ இல்ல போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அது மூலமாவோ இல்ல அதுக்கு காக்னிசன்ஸ் வரும்போது படிப்போம் எப்படி எல்லாம் எடுக்க முடியும்னு சொல்லி. எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க அதை விசாரிப்போம். அப்படி இல்லாத பட்சத்துல பிரச்சனை ஆக்காத வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். சோ நான் இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, இந்த ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு லா காலேஜ் படிக்கும்போது வரும். அப்ப என்கிட்ட சொன்ன ரீசன் இதுதான். எங்க டீச்சர் சொன்ன ரீசன் அண்ட் இட் ஃபெல்ட் வெரி கன்வின்சிங், ரைட்? கொடுக்க கூடாதுன்றீங்க, ஆனா கொடுத்தா அப்படி பண்ணலான்றீங்க. சைல்டு மேரேஜ் பண்ணக்கூடாதுன்றீங்க, ஆனா இப்ப சைல்டு மேரேஜ் தான் இங்க மைனரா இருந்துச்சுன்னா ஈவன் ஐபிசிலே வருமே, இஃப் த ஒய்ஃப் மாஸ் மைனர், அந்த ரேப் மைனரை ரேப் பண்ணா மட்டும்தான் அது வந்து ரேப். இஃப் அந்த ஒய்ஃப் வந்து 15 இயர்ஸ்க்கு மேல இருந்தா அதை வந்து ஒரு ஜட்மெண்ட் மூலமா 18 இயர்ஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற ஒய்ஃப் அப்படின்னா வித்தவுட் கன்சென்ட் பண்ணாலும் அது ரேப் இல்லை எப்படின்லாம் வந்து செக்ஷன்ஸ் இருக்கு 375ல. அப்படி இருக்கும்போது எந்த வகையில இப்படி சட்டமே அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தா எப்படி அது ரிமூவ் ஆகும் ஒரு ஈவில் அப்படின்ற கொஸ்டின் நான் கேட்கும்போது எனக்கு கிடைச்ச ஆன்சர் தான் இது. ஸோ இஃப் இந்த மாதிரி ஒரு எத்திக்கல் கொஸ்டின் உங்களுக்கு எங்கேயாவது வந்துச்சு, பி இட் இன் இன்டர்வியூ, ஏன்னா மெயின்ஸ்ல இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். இன்டர்வியூல இந்த மாதிரி ஒன்று கேட்டாங்க அப்படின்னா என்னோட ஆன்சர் ஐ திங்க் இட் வில் இட் சாட்டிஸ்ஃபைஸ் யூ டூ. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா உங்களோட இன்புட்ஸ் கொடுங்க. லைக் கௌசிகா குமார், எஸ் மைனர் செக்ஷன் 6(1)C என்ன சொல்லுதுன்னா, டவுரி ரிசீவ்டு when the woman was a minor அப்படின்னு தான் சொல்லுது. ஓகே கௌசிகா, எஸ் நான் என்னோட ஆன்சர் இதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர் இட் ஃபெல்ட் கன்வின்சிங் ஃபார் மீ. உங்களுக்கு அது கன்வின்ஸ் ஆகல, நீங்க வேற பெட்டர் ஆன்சர் இருந்தாலும் சொல்லுங்க. த ஆன்சர் இஸ் லா இஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன். அத எல்லா சிச்சுவேஷனுக்கும் பொருந்துற மாதிரி தான் ஒரு சட்டத்தை ஏற்றணும் அவங்க. இப்போ ஒருவேளை ஒரு ஐடியல் சிச்சுவேஷன், ஐடியல்னா என்னது, ஒரு உட்டோப்பியன், லைக் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு எல்லாமே ஒழுங்கா இருக்குன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கற்பனை பண்ணி ஒரு சட்டத்தை ஏற்றுனா அது சரிப்பட்டு வராது. டவுரியே இனிமே கொடுக்கவே கூடாது, யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஒரு வேலை இப்படி கொடுத்துட்டியா
சரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஓகே, சைல்டு மேரேஜ் பண்ணிட்டியா? சைல்டு மேரேஜ் பண்ணி நீ இதுல இது வேற டவுரி வேற வாங்கிட்டியா? சரி, அந்த பொண்ணு மைனரா இருக்கா, மேஜர் 2 பேரை அவட்ட கொடு. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸையும் கேட்டர் பண்ணணும் சட்டம் அப்படின்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்களே ஒழிய சட்டம் இதை என்கரேஜ் பண்ணல. பிகாஸ் we cannot expect all the people in the country to be aware of law. Of course, ignorance of law is not an excuse. Still, practical difficulty ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான். So if you think you have a better answer for ஒரு சட்டமே இப்படி ஒரு தப்புன்னு சொல்ற விஷயத்துக்கு ப்ரொவிஷன் கொடுக்குதே அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் இப்பயும் நீங்க சொல்லலாம், அல்லது குரூப்ல கூட மெசேஜ் அனுப்பலாம். ஓகேவா? ஸோ செக்ஷன் 6ல வந்து செக்ஷன் 6 பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய செக்ஷன். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் இப்ப நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? செகண்ட் பார்ட் டவுட் மேம். எஸ் மேம், செக்ஷன் 6(1)(b)ல வந்துட்டு அட் த டைம் ஆஃப் ஆஃப்டர் த ரிசீவிங் கையில வாங்கி ஆஃப்டர் 3 monthsல கொடுத்துடணும்னு இருக்கு. அதே வந்துட்டு செக்ஷன் 6(1)(3)ல வந்துட்டு மைனர் ஆனதுக்கு அப்புறம் 8 அவங்க ஏஜ் வந்து அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் 18 years அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கணும்னு இருக்கு. ஒருவேளை 16லயோ 17லயோ மேரேஜ் பண்ணிட்டா அந்த 3 months வந்து பார் ஆகுது இல்லைங்க மேம். ரொம்ப அவங்க ஆமா. அட்டைன் ரொம்ப லேட் ஆகும். ஆமா, அப்போ கண்டிப்பா ஆகும். 18 years அட்டென்ட் பண்ணாதான் கொடுக்கணும். ஏன்னா 18 yearsக்கு மேலதான் உங்களுக்கு கன்சென்ட் பண்றதுக்கான உரிமை வருது, கான்ட்ராக்ட் போடுறதுக்கான உரிமை வருது. ஒரு சொத்தை நிர்வகிக்கிறதுக்கோ வாங்குவதற்கோ கொடுப்பதற்கோ எல்லாத்துக்கான தகுதியுமே உங்களுக்கு 18 வயசு அட்டைன் பண்ண பிறகுதான் வருது. அதனால பியும் சியும் பார்க்கும்போது ஒருவேளை அந்த பர்சன் மைனரா இருந்தா பிக்கும் சிக்கும் முரண் வர்ற மாதிரி இருக்கும். சி வில் ப்ரிவேல். சரிங்களா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகேப்பா. ஓகே, 6 வந்து கொஞ்சம் பெரிய செக்ஷன் சொன்னா அதுல ஒரு பாட்டு முடிச்சாச்சு. ஒருவேளை சம்பந்தப்பட்ட பெண் இல்லாமல் யாரோ ஒருத்தர் டவுரியை வாங்கிட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு கொடுத்துருங்க. எவ்வளவு டைம்ல கொடுக்கணும்? 3 மாசம் ஃப்ரம் 3 டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் சொல்லிட்டாங்க. அந்த 3 மாசம் வரைக்கும் இல்ல நீங்க கேட்ட மாதிரி அந்த யாராவது பேசுறீங்களா? ஓகே, நாய்ஸ் தான். சரி, அந்த 3 மாசம் வரைக்கும் அல்லது அந்த 18 வயசு அந்த பொண்ணு அட்டைன் பண்ற வரைக்கும் அந்த சொத்து என்னவா இருக்கும்? யாரு வாங்கினாரோ he will hold it in trust. ஒரு பொறுப்பாளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரஸ்ட் நிர்வகிக்கிறவங்க மாதிரி அந்த செக்யூரிட்டியா அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் வச்சிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நகையை வித்துடு இல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை வித்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த பெண்ணோட பெனிஃபிட்டுக்காக தான் அது இருக்கு. சோ நீ ஒரு ட்ரஸ்டியா தான் அதை பாத்துக்கணும். யார் வாங்குனீங்களோ உங்க ட்ரஸ்டியா வச்சுக்கணும் அந்த நகைய அப்படின்றாங்க. சரி, இங்க எங்க அஃபென்ஸ் வருது? அதோ அஃபென்ஸ் என்கரேஜ் பண்ற மாதிரில இருக்கு, ரைட்டா? அஃபென்ஸ் பின்னாடி வருது, 6(2)ல வருது. ஒருவேளை அந்த டைம் லிமிட் கொடுத்துருக்கேன்ல 3 மாசம்னு, அந்த 3 மாசத்துலயோ இல்ல 18 வயசு அட்டைன் பண்றதுக்கு முன்ன அப்புறம் 3 மாசத்துலயோ கொடுக்கல அப்படின்னா இட் இஸ் an offense. You have to transfer after the 3 months. அது வரைக்கும் நீ ஒரு ட்ரஸ்டியா தான் கையில வச்சிருக்கணும். அந்த 3 சொன்ன டைம் லிமிட்குள்ள நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா இட் இஸ் an offense. அப்ப என்ன ஆகும்? பனிஷ்மெண்ட் இஸ் 2 பனிஷ்மெண்ட். ஒன் இஸ் imprisonment, minimum 6 months, maximum 2 years. ஸ்லைட்ல இருக்கா? ஆமா இருக்கு. மினிமம் 6 months may extend to 2 years or fine. இதான் கவனிக்கணும், ஆர் ஃபைன். முதல்ல 2 படிச்சோம் இல்ல, அதுல மட்டும் அண்டுன்னு வரும், மீதில எல்லாம் ஆர் தான். or with fine which shall not be less than 5,000 rupees to 10,000 rupees or with both. Yes, or with both ன்னு வேற சொல்லிட்டாங்க. சரி, ஒரு பர்சன் இது வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இதுவா புரிஞ்சுக்கோங்க. டவுரின்ற ஒண்ணு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணோட நலனுக்காக யூஸ் பண்ணுங்க. அந்த பொண்ணுகிட்டே நலனுக்காக யூஸ் பண்ணுங்கல்ல, சாரி, அந்த பெண்ணுகிட்டே கொடுத்துருங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்படி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண தவறினால் இட் இஸ் an offense. அந்த அஃபென்ஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? உன்னை ஜெயில பிடிச்சு போட்டுருவேன், அல்லது 5,000 to 10,000 வரைக்கும் உங்ககிட்ட அபராதம் விதிப்பேன், அல்லது 2மே பண்ணுவேன். இதுதான், ரைட்டா? இப்போ அடுத்த சிச்சுவேஷன் நான் சொன்னல, நம்ம விதவிதமான சிச்சுவேஷன்ஸையும் கேட்டர் பண்ணணும் ஒரு ஆக்ட். இல்லைன்னா இதுக்கு அப்ளை ஆகாதே அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கிட்ட கேட்டர் பண்றாங்க பாருங்க. ஒருவேளை அந்த பெண் இறந்து விட்டால், எதுல? 3 மாசத்துல, அந்த கல்யாணம் ஆனதுல 3 மாசம், கையில அந்த பொருளை வாங்கினதுல 3 மாசம், மெஜாரிட்டி அட்டைன் பண்ணதுல 3 மாசம், இந்த பீரியடுக்குள் அந்த பெண் இறந்து விட்டால் அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும்? அவரே வச்சுக்கலாமா? ட்ரஸ்டியா வச்சிருக்காரு, அவரே முழுங்கிடலாமா? முழுங்கக்கூடாது. அதை ஹேர்ஸுக்கு கொடுக்கணும். அந்த பெண்ணுடைய லீகல் ஹேர்ஸ் யாரோ
அவகிட்ட கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கணும்னு வராது, தே ஆர் என்டைட்டில்டு டு கிளைம் அப்படின்னு வரும். யார் வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட இருந்து இது எனக்கு வர வேண்டியது கூடன்னு கிளைம் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப இந்த செக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு டவுட் வரணுமே, ஒருவேளை அந்த பொண்ணை வேணும்னே கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? ஏன்னா இந்த பொண்ணு மேபி இந்த சட்டத்தை சரியா புரிஞ்சிக்காதவங்க, ஓகே இந்த பொண்ணு உயிரோட இருந்தா தானே நான் வெறும் ட்ரஸ்டியா வச்சிருக்க முடியும், சோ இந்த பொண்ணை ஒரு வேளை இறந்துட்டா அப்படின்னா நானே இதை அனுபவிக்கலாமே நினைச்சு இப்படி ஒரு ஈவல் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3 வருது. ஒரு பெண் இந்த 3யா இல்ல சாரி 3யோட ப்ரொவிசோ வருது. 3ல என்ன சொல்றாங்க, அந்த டிரான்ஸ்பருக்கு முன்னாடி அந்த பெண் இருந்துட்டால் லீகல் ஹேருக்கு போகணும். ஒருவேளை அந்த ப்ரொவிசோல என்ன வருது, அது ஒருவேளை அந்த டெத்து அன்நேச்சுரல் டெத்தா இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க பேரண்ட்ஸுக்கோ இல்ல குழந்தைகளுக்கோ போகணும். அவருக்கு குழந்தை இல்லைன்னா பேரண்ட்டுக்கும், குழந்தை இருந்தா குழந்தைக்கோ போகணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதுல ஒரு 3 சிச்சுவேஷன் கவர் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது அப்படியே அந்த 3 months டைம் லிமிட்ல எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அந்த டைம் லிமிட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்குள்ள அந்த பெண் இறந்து விட்டால் ட்ரஸ்டியா ஹோல்ட் பண்றவர் அவரே முழுங்கிடக்கூடாது. அந்த பெண்ணுடைய லீகல் ஹேர்ஸ் கொடுக்கணும். ஒருவேளை அந்த லீகல் ஹேர்ல யார் வருவா, ஹஸ்பண்ட் தானே வருவாரு. அப்ப அந்த ஹஸ்பண்ட் ஒருவேளை கொலை பண்ணிருந்தா அதனால என்ன சொல்றாங்க, ஹஸ்பண்ட்ன்ற பாயிண்ட் லீகல் ஹேர்ல கொடுக்கவே இல்லை அந்த ப்ரொவிசோல பாத்தீங்கன்னா. அந்த டெத் ஒருவேளை 7 years ஆஃப் மேரேஜுக்கு உள்ள நடந்திருந்தாலோ, இதான் அந்த இதுல வருமே நமக்கு லைக் எவிடன்ஸ் ஆக்ட்ல வருமே அந்த மாதிரி 7 years ஆஃப் மேரேஜுக்குள்ள நடந்திருந்தாலும் இயற்கையான காரணங்களுக்கு அல்லாமல் வேற சிச்சுவேஷன்ல நடந்திருந்தாலோ அந்த ப்ராப்பர்ட்டிய குழந்தை இருந்தா குழந்தைக்கும் இல்லாத பட்சத்தில் பேரண்ட்ஸுக்கும் கொடுக்கணும். இதுதான் 3 அண்ட் அதுல இருக்க ப்ரொவிசோ. ஐ மீன் 6 3. சோ இதுல 2 விதமான டிரான்ஸ்பர் இருக்கா. ஒண்ணு, அந்த பெண் அல்லாத யாரோ ஒருத்தர் அந்த டௌரியை வாங்கிக்கிட்டாங்கன்னா அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். டிரான்ஸ்ஃபர் பண்ண டைம் லிமிட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண தவறுனா அது அஃபென்ஸ்ன்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும். அடுத்தது, அந்த பொண்ணு ஒருவேளை இறந்திருந்தால் அவளுடைய ஹேருக்கு கொடுங்கன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஹேர்ல யார் வருவா, ஒருவேளை அன்நேச்சுரல் டெத்தா இருந்தா ஹேர்ல யார் வருவா, குழந்தைகளோ அல்லது பெற்றோரோ வர்றாங்க. சோ இந்த டிரான்ஸ்பரை பண்ண தவறுனாலும் அஃபென்ஸ். சரியா? ஒண்ணு பொண்ணு உயிரோட இருந்தா அந்த பொண்ணுக்கு போகணும், பொண்ணு உயிரோட எல்லாம் ஹேர்ஸுக்கு போகணும். இதான் சிம்பிள், பெருசா இருக்கு இந்த கதை. இந்த ரெண்டுத்துல எந்த ஒரு டிரான்ஸ்பரை பண்ண தவறுனாலும் அது அஃபென்ஸ் தான். 3A வாங்களேன். டிரான்ஸ்பர் ஐ மீன் 3 முடிச்சாச்சு. 6 ப்ரொவிசோ அதே முடிச்சாச்சு. ஷி ஹாஸ் நோ சில்ட்ரன் அதெல்லாம் முடிச்சு. 6 இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவோம், நம்ம கன்விக்ட் பண்ணுவோம். ரைட்டா? அவர் வந்து டிரான்ஸ்பர் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹி கேன் பி கன்விக்டட். பட் கன்விக்ட் பண்றதால என்ன பிரயோஜனம், அந்த சொத்து அவன் கையிலே தானே இருக்க போகுது. ரைட்டா? நீ டிரான்ஸ்பர் பண்ணுன்றேன், டிரான்ஸ்பர் அவன் பண்ணல, டைம் லிமிட்குள்ள பண்ணல, இவரான இதுல புடிச்சு போட்டுருக்காங்க, ஜெயில புடிச்சு போட்டாங்க, இல்ல ஃபைனை மட்டும் வாங்கிட்டாங்க, என்ன யூஸ்? ஒன்னும் இல்ல. இன் அடிஷன் டு த பனிஷ்மெண்ட், the judge can pass an order in writing to direct that person. ரெஜிஸ்டர் பண்ணி கொடு, இல்ல அந்த ப்ராப்பர்ட்டி கையில இருந்துச்சுன்னா திருப்பி கொடு அவங்க கிட்ட. லைக் டிரான்ஸ்பர்னு சொல்றாங்க, ரெஜிஸ்டர்னு சொல்றேன். ஏன் டிரான்ஸ்பர் ரெஜிஸ்டர் மாத்திரேன் அப்படின்னா, ஒருவேளை அது ஆவணமாக இருந்தால், நீ உன் பேர்ல வாங்கிக்கிட்ட ஆவணமாக இருந்தால் அதை டிரான்ஸ்பர் இதுல டிரான்ஸ்பர் பண்ணு, கொடுக்க முடியும், அந்த பொருளை எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும்னா கொடு அவங்க கிட்ட. அதுதான். So along with the punishment, imprisonment and fine ன்னு சொன்னோம் இல்லையா, along with that the judge can pass a direction. அந்த டைரக்ஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட ஒரு பொருள் இருக்குல்ல, அந்த டவுரி பொருள், இட் கேன் பி நகை ஆர் சீர்வரிசை ஆர் ஒரு லேண்டோடைய அந்த ப்ராப்பர் டீடு, அதுக்கு ஒர்த்துக்கு நிகரான பணத்தை கொடுத்து விட வேண்டும். யார்கிட்ட? அந்த பொண்ணு கிட்ட. அந்த பொண்ணு உயிரோட இல்லைன்னா அவரோட ஹேர்ஸ் கிட்ட. அந்த டெத் ஒருவேளை அன்நேச்சுரல் டெத்தா இருந்திருந்தா அவருடைய பிள்ளைகள் அல்லது பெற்றோர்கிட்ட. ஓகேவா? ஒரு பெரிய செக்ஷன் தான், பட் கான்செப்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். கான்செப்ட்ல திருப்பி ஒரே இதை சொல்லட்டுமா, டவுரி கொடுக்க கூடாது. ஒருவேளை டவுரின்னு ஒண்ணு வாங்கிட்டீங்க, கொடுத்துட்டீங்க, அந்த பொண்ணோட பெனிஃபிட்க்கு யூஸ் பண்ணும். ஒருவேளை டவுரியா அந்த பொண்ணு இல்லாம யாரோ ஒருத்தர் வாங்கிட்டீங்க, அவன் என்ன பண்ணும், 3 மாசத்துல அந்த பொண்ணு திருப்பி கொடுக்கணும். அது வரைக்கும் நீ ஒரு ட்ரஸ்டியா தான் வச்சுன்னு இருக்கணும். அப்படி நீ கொடுக்க தவறிட்டேன்னா உன் மேல கேஸ் போட்டு உன்னை நாங்க உள்ள தள்ளிட்டோம், பனிஷ் ஃபைனும் பே பண்ண வைப்போம். நெக்ஸ்ட், ஒருவேளை இந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்ண ரெடியா தான் இருக்க, ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு செத்துட்டா, அப்ப என்ன பண்ணும், அந்த பொண்ணோட ஹேர்ஸுக்கு கொடுக்கணும். அந்த டெத் வந்து 7 years நடந்திருக்கு, அந்த பொண்ணு வந்து அன்நேச்சுரல் காஸ்ல டெத் இறந்திருக்கா அப்படின்னா அவங்க பிள்ளைகளுக்கோ, பிள்ளை இல்லாத பட்சத்துல பெற்றோருக்கோ கொடுத்துடணும்.
இந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், திஸ் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபரும் நீ வந்து பண்ண தவறிட்ட அப்படின்னா உனக்கு அகைன் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். இம்ப்ரிசன்மெண்ட்டை தவிர்த்து இன் அடிஷன் டு தட் you will be directed to transfer that property to that woman or the heirs. அந்த டைரக்ஷன் நீ ஃபுல்ஃபில் பண்ண தவறுனா உன் கையில இருக்க அந்த ப்ராப்பர்ட்டி, டவுரி ப்ராப்பர்ட்டியோட அமௌண்ட் என்னவோ அதை நீ கொடுக்கணும். இதை எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க? ஒரு கோர்ட் வந்து ஃபைனை இம்போஸ் பண்ணா எப்படி கலெக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? 6 வந்து கொஞ்சம் பெரிய செக்ஷன், பட் கான்செப்ட் இவ்வளவுதான். புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, இன்னைக்கு என்னெல்லாம் கவர் பண்ணோம், ஃபேக்சுவலா என்னெல்லாம் படிக்கணும்ன்றத கவர் பண்ணோம். 1 to 10 செக்ஷன்ல என்னெல்லாம் இருக்குன்றத பார்த்தோம். 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்க செக்ஷனை உள்ள கான்செப்சுவலாவும் போய் பார்த்துட்டோம். ஃபுல்லா ஃபிராக்மெண்ட் பண்ணி பிரிச்சு போட்டாச்சு. இப்போ இந்த படிச்ச செக்ஷன்ஸ்ல இருக்க கேஸ்லாவும் சரி, இனிமே மீதி இருக்கிற ஒரு 4 செக்ஷன் இருக்க 5 செக்ஷன் இருக்க கேஸ்லாஸும் சரி, தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே பார்ட்டிசிபென்ட்ஸ் இது வரைக்கும் நடத்தினதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. 6.3 எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. மேம் ஒரு டவுட் மேம். ஹலோ மேம். ஐ அம் ஆடிபிள்? எஸ் எஸ் ஆடிபிள். சொல்லுங்க மேம். செக்ஷன் 2ல வந்துட்டு ஜெண்டர் வந்து நியூட்ரலைஸா இருக்கு. ஆனா செக்ஷன் 3 செக்ஷன் 6ல இருந்துட்டு வந்துட்டு ஃபுல்லாவே வந்து உமன் அந்த மாதிரி பேஸ் ஆகி வந்துருச்சு மேம். சோ இப்போ வந்துட்டு அது வந்து பாய்ஸ்க்கு அப்ளிகபிள் இல்லையா? இல்ல தானே? எஸ், பாய்க்கு அப்ளிகபிள் இல்ல. எங்கெல்லாம் பர்சன் வருதோ அங்க மட்டும்தான் அது பர்சன் இன்டர்பிரட் ஆகும். அதாவது எங்கெல்லாம் வந்துச்சு சிம்பிளா கேட்கக்கூடாது, கொடுக்க கூடாது டவுரி அப்படின்ற இடத்துல வந்துச்சு யாரு கேட்டாலும். அப்புறம் டிமாண்ட் பண்றது யார் பண்ணாலும் தப்புதான். அட்வர்டைஸ் பண்றது, என் மகனுக்கோ மகளுக்கோ நான் கல்யாணம் பண்ணினா நான் அவளை கொடுப்பேன்றத அம்மாவும் பண்ணுவாங்க, அப்பாவும் பண்ணுவாங்க, யார் வேணா பண்ணுவாங்க. ரைட்டா? அந்த அஃபென்ஸ். அடுத்தது அக்ரிமெண்ட் போடுறது, அதுவும் மேல் ஃபீமேல் எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் விஷயம், அதாவது ஒரு மனக்கொலை பிரசன்ட்னு ஒண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிரசன்ட்டை அந்த யூஸ்வலி விமனுக்கு ப்ராப்பர்ட்டி ஹேண்டில் பண்ற ஏஜென்சி இருக்குன்னு ரெகக்னைஸ் பண்றதுக்கே பல வருஷம் ஆயிடுச்சு. இப்பவுமே அந்த ஒரு இஷ்யூ இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பையனுக்கு மேரேஜ் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த பையன் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணாம போறதுக்கும், லைக் அவனுக்கு அது கிடைக்காம போறதுக்கும், ஒரு பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அது அந்த பொண்ணுக்கு கிடைக்காம போறதுக்கும் ரெண்டுத்துக்கும் இருக்க பாசிபிலிட்டி யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு பையனுக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி கிடைக்கும். ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் போது எப்படி இருந்தாலும் உன்னால அதை பாத்துக்க முடியாது இல்ல, உன் சார்பா நாங்க அதை பாத்துக்கிறோன்ற மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஈவன் இப்பவும் படிச்ச வீடுகள்லயும் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் இந்த செக்ஷன் 6 மட்டும் பார்த்தா விமன் சென்ட்ரிக்கா இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். செக்ஷன் 3A ரிப்பீட் பண்ணுமா? அது 1 செகண்ட் வர. ஓகே, செக்ஷன் 3A வந்துட்டு அந்த செக்ஷன் 6ல 2 விதமான டிரான்ஸ்ஃபரை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர் என்ன? கல்யாணம் ஆனதுல இருந்து 3 மாசம் அல்லது வாங்கினதுல இருந்து 3 மாசம், மெஜாரிட்டி அட்டென்மெண்ட்ல இருந்து 3 மாசம் இதற்குள்ள அந்த டவுரியை பெற்ற நபர் அந்த பெண்ணுக்கே அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும், டிரான்ஸ்ஃபர் செய்து விட வேண்டும் அப்படின்ற ஒண்ணு. அந்த டிரான்ஸ்ஃபரை குறிப்பிட்ட டைம்ல பண்ணலன்னா அது ஒரு அஃபென்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட்லி, இன்னொரு டிரான்ஸ்ஃபர் என்ன? செகண்ட் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் அந்த பெண்ணு இந்த டைம் லிமிட்டுக்குள்ள இறந்து போய்விட்டால் அது அவளோட ஹேர்ஸுக்கு கொடுங்க அப்படின்றது டிரான்ஸ்ஃபர். இந்த 2 டிரான்ஸ்ஃபரையுமே உரிய காலத்துக்குள்ள அவங்க பண்ணல அப்படின்னா அந்த பர்சன் என்ன பண்ணுவோம்? ஜெயில தூக்கி போடுவாங்க, ஃபைன் போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இங்க மெயினா கவனிக்க வேண்டியது என்ன? சோ கடைசி வரைக்கும் அவன் அதை பண்ணல தானே, டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொன்னோம், அதை அவன் பண்ணல தானே. அவனே பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, பட் பிஃபோர் கன்விக்ஷன் இந்த குற்றத்தை இவன் செஞ்சான்னு சொல்லி கன்விக்ட் ஆகிறதுக்கு, ஐம் சாரி கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு, அந்த குற்றம் பண்ணான்னு சொல்லி கன்விக்ட் ஆகுறான்ல, கம்ப்ளைண்ட் அலிகேஷன் வந்தாலே இல்ல, when he is getting convicted
அந்த கன்விக்ஷனுக்கு முன்னாடி அவன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்திருக்கணும். பண்ணல அப்படின்னா along with the imprisonment, along with the fine, he will be directed to transfer that property to the women. If the woman is not alive, அவளோட ஹேர்ஸுக்கு போகணும். சரிங்களா? ஒருவேளை அந்த டைரக்ஷனுக்கு கம்ப்ளை பண்ணல அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அகைன் the property will lie with him. அதுக்காக தான் சொல்றாங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மதிப்புள்ள பணத்தை கொடுத்து விட வேண்டும் அப்படின்றாங்க. சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கோ, பெண் உயிரோடு இல்லாத போது அவரோட ஹேர்ஸ் ஆன பிள்ளைகள் அல்லது பெற்றோருக்கோ கொடுக்க வேண்டும். ஓகேவா? டவுட் கேட்டதாரு? தாரணியா? தாரணியா ஓகேவா? மேம் நோ மேம், அந்த மாதிரி திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஏதாவது டைம் பீரியட் சொல்லுவாங்களா மேம்? எக்ஸாக்ட்லி, தேங்க்யூ சோ மச். அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. டைரக்ஷன்ல அதான் சாரி எக்ஸ் டைம் பீரியட்னு போட்டிருக்கேன் பாருங்க. விதின் எக்ஸ் பீரியட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விதின் அ பர்டிகுலர் டைம் பீரியட் ஸ்பெசிஃபைட் பை த ஜட்ஜ். அதுதான் இந்த தீர்ப்பு கையில் பெறப்பட்ட 1 மாத காலத்திற்குள் உன் கையில இருக்கிற அந்த பத்திரத்தையோ இல்ல இத்தனை சவரன் நகையையோ அந்த பெண்ணிடம் கொடுத்து விட வேண்டும், இல்ல அவருடைய பெற்றோரிடம் திருப்பி கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு போடுவாங்க. சோ அந்த சொன்ன அந்த தீர்ப்பு வந்து 30 நாட்களுக்குள் அவர் கொடுக்கலன்னா ஒரு ஃபைனை எப்படி இம்போஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த சொத்து அந்த டௌரியோடைய பணம் மதிப்புள்ள அந்த டௌரி மதிப்புள்ள பணத்தை மட்டும் ரெக்கவர் பண்ணி அந்த பெண் கிட்டயோ அவங்க ஹேர்ஸ் கிட்டயோ கொடுப்பாங்க. கரெக்ட். ஒரு டைம் பீரியட் இருக்கும், அதனால தான் எக்ஸ் பீரியட்னு மென்ஷன் பண்ணிருப்பேன் இந்த இதுல. ஓகே, வேற யாராவது டவுட் இருக்கா? கவனிக்கிறீங்க அப்படின்ட்டு. நைஸ். ஆக்சுவலி இது இடையிலேயே நிறைய டவுட் கேட்டாங்க மேம். ஒவ்வொரு ப்ரொவிஷன் முடிக்கும் போதே கேட்டுட்டாங்க. ஓகே மேம், வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். மேம் ஆடிபிளா இருக்கா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஓகே மேம், வேற எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு ப்ரொவிஷனையும் வந்துட்டு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மேம். மீன்ஸ் பிராக்டிக்கல் அப்ரோச்ல இருந்தது. தேங்க்யூ. பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா இந்த ஆக்ட பத்தி? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் செஷன் மேம். நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் மேம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம்.